Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandham, Stotrams and Sri Vaishnavam. ஸ்ரீ ஆண்டாளுடைய திருநட்சத்திரமான திருவாடிப்பூரம் வந்துன்னு இருக்கு. அதை ஒட்டி அடியேன் சாதிக்கிற உபன்யாசம் இது. It's a two-part உபன்யாசம் on Sri Andal Tirukkalyanam as imagined by her, based on நாச்சியார் திருமொழி 6வது பதிகம் வாரணம் ஆயிரம் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பதிகம் இது. Again, we'll have an avatarikai after the initial prayer and Tanyans. Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளைய உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि. रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं. श्रीशैलेशदया पात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेघने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमेश्रान् ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நம்ம எடுத்துட்டு இருக்கிற பதிகம் நாச்சியார் திருமொழிங்கிற பிரபந்தத்திலேருந்து இருக்கு வருது. அதனால நாச்சியார் திருமொழி தன்யன்களையும் அடியன் சாதிக்கிறேன். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கினின் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு கோலச் சுரிசங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலை தொடை தென் அரங்கருக்கியும் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூய நற்பாதம் துணை நமக்கே. Again, we'll also start with a salutation to Sri Andal from Swami Deshikan's Prabandha Sarathlendi. வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடிப்பூரம் மேயன் மேலும் மிக விளங்கையம் விட்டு சேத்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதேய நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தோம் நீயுரைத்த தையொரு திங்கள் பாமாலையே
புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்யினே சரே ரே So Adiyan will start with an Avatarikai or introduction. ஸோ அடியன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருகின்ற திருஆடிப்பூரம் அப்படிங்கிற ஸ்ரீ ஆண்டாளுடைய நட்சத்திரத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த 2 பார்ட் உபன்யாசத்தை அடியன் சாதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸ்ரீ ஆண்டாள் வந்து 2 பிரபந்தங்கள் சாதிச்சிருக்கா. ஒன் ஆஃப் தம் இஸ் வெரி பாப்புலர், திருப்பாவை அப்படிங்கிற பிரபந்தம். அது அஃப்கோர்ஸ் மார்கழி மாதத்தில் நம்ம அனுசந்திப்போம். இப்போ வந்து 2வது பிரபந்தமான நாச்சியார் திருமொழி. இட்ஸ் ஸ்லைட்லி லெஸ் பாப்புலர், பட் அட் த சேம் டைம் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன் அஸ் வெல். அதில் 14 பதிகங்கள் இருக்குது, 143 பாசுரங்கள் இருக்குது. இந்த நாச்சியார் திருமொழியில் நிறைய வந்து பதிகங்கள் வந்து இந்த நாயிகா பாவத்தில் இருக்கும். தன்னை ஒரு நாயகியாகவும் எம்பெருமானை தன்னுடைய நாயகனாகவும் வச்சுண்டு தனக்கு எம்பெருமான் மேல் உள்ள பக்தியை காதலாக வெளிப்படுத்துகிற மாதிரியான அந்த மாதிரியான நாயிகா பாவம் பதிகங்கள் நிறைய. அதுவும் முக்கியமாக நாயகி வந்து நாயகன்கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி அந்த விரக தாபம், அந்த பிரிவு துயரம்னு சொல்லுவாள், த பெயின் ஆஃப் செப்பரேஷன், அதை தெரிவிக்கிற மாதிரியான நிறைய பதிகங்கள் உண்டு. ஸோ அந்த விதத்தில் நிறைய பதிகங்கள் நாச்சியார் திருமொழியில் வந்து நம்மளுடைய மனசை பிழிஞ்சு எடுக்கிற பதிகங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஆண்டாளுடைய கஷ்டம், அவளுடைய பிரிவு துயரத்தை, விரக தாபத்தை கேட்கறச்சே அவள் வந்து அமங்க ஆல் தி ஆழ்வாஸ் அவள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி பட்டம் வாங்கியிருக்கா. சுவாமி தேசிகன்கிட்டே பட்டம் வாங்கியிருக்கா. ஸோ அப்படிப்பட்டதுலேருந்து இந்த மாதிரியான ஒரு ஹாப்பியான அவளுடைய திருக்கல்யாணத்தை பற்றி அவள் கனவு காண்ற மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு பதிகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் அமிட்ஸ்ட் ஆல் த சாரோ திடீர்னு ஒரு பதிகம் வந்து அவளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இட் டர்ன்ஸ் அவுட் டு பி அ ட்ரீம், பட் அது பின்னாடி பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஆண்டாள் வந்து ஷீ இஸ் த குயின் ஆஃப் நாயிகா பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது நாயிகா பாவம்ங்கிறது வந்து மற்ற ஆழ்வார்கள் சில பேர் கையாண்டிருக்கா. சுவாமி நம்மாழ்வார் வந்து பராங்குஷ நாயகி அப்படிங்கிற பேரில் திருமங்கை ஆழ்வார் வந்து அவரும் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி நிறைய 2-3 ஆழ்வார்களாவது அந்த நாயிகா பாவத்தை இது பண்ணியிருக்கா. பரகால நாயகின்னு திருமங்கை ஆழ்வாருடைய பேர். அதே மாதிரி மற்ற 2 ஆழ்வார்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கா. பட் இருந்தாலும் இந்த குயின் ஆஃப் நாயிகா பாவம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்கோடல் பூக்காள் நம்ம கற்றுன்னு இருக்கோம். கார்கடல் வண்ணன் வெண்மேல். இந்த கார்கோடல் பூக்கள்ங்கிறது வந்து கண்ணபிரான் மாதிரி ஒரு டார்க் கலரில் இருக்கு. அதனால் அவளுக்கு அதை பார்த்தா கண்ணபெருமான், இது எம்பெருமான் ஞாபகம் வருது. அதனால் அவள் வந்து தன்னுடைய விரக தாபத்தை ஜாஸ்தி பண்ணுறியே அப்படின்னு சொல்லி இந்த கார்கோடல் பூக்கள் மேலே தன்னுடைய எரிச்சலை காமிக்கிறா. என்ன ஒரு பேட்டில் இது மாதிரி அரே மாதிரி உங்களை பேட்டில் ஃபீல்ட் ஃபார்மேஷன் மாதிரி உங்களை வரிசையாக நிற்க வச்சிருக்கானே, அவன் எங்கே உங்களை ஒளிஞ்சு நின்று இந்த மாதிரி என்ன அவன் துன்புறுத்துறதுக்காக வேண்டி உங்களை போர்க்கோலம் செய்து என்னை போற விடுத்தவன் எங்கு விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என் மேலே சண்டை போடுங்கோ சொல்லி பேட்டிலுக்கு அனுப்பிச்சிருக்கானே உங்களை, அவன் யார் எங்கே இருக்கான், ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கானா? அந்த வாலியை வதம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ரீராமன் வந்து ஒளிஞ்சு நின்னானே, அது மாதிரி அவன் ஒளிஞ்சு நின்று இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஒரு பாசுரம், ரொம்ப அழகான பாசுரம் அது. போர்க்கோலம் செய்து போர விடுத்தவன் எங்குற்றான், ஆர்கோ இனி நாம் பூசலிடுவது, அணிதுழாய் தார்கோடும் நெஞ்சம் தன்னை படைக்கவல்லேனந்தோ. என்னுடைய மனசோட எனக்கு எதிரியாக எடுத்து அது பாட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுத்து, அது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சுவாமி தேசிகன் வந்து கோதாசியில் ரொம்ப அழகாக சொல்கிறார், தாயே நீ வந்து நாயிகா பாவத்தை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்க. நீ உன் காதலன் மேலே உள்ள அன்பை வந்து பக்தியை வந்து அன்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை பார்த்துட்டு மற்றவாளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணுறா. அது மாதிரி கூடி இருக்கிற மாதிரியும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரியும் எல்லாம் பண்ணுறா. ஆனால் ஒன்றை மிஞ்ச முடியுமா அப்படிங்கிற மாதிரி போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தக. அதாவது கிருணந்தக தங்களுடைய பக்தியை வந்து ஒரு சிங்கார ரசமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற அவளும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உச்சாவச்சை விரக சங்கமஜைருதந்தை
ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்வதீயாக. இந்த மாதிரி எதுவும் மற்றவாள்லாம் பண்ணியிருக்கா, பட் இருந்தாலும் ஒன்றை பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். இந்த 6வது பதிகம் அடியேன் மென்ஷன் பண்ண மாதிரி வாரணம் 1000னு ஆரம்பிக்கிறது. வாரணம்னா யானை, 1000னாக்கா 1000 யானைகள். என்னது 1000 யானைகள்னாக்கா என்ன அர்த்தம் சுவாமி, அதை பார்க்க போகிறோம். முதல் பாசுரத்தில் வந்து அர்த்தம் பார்க்குறச்சு இது பண்ண போகிறோம். அது வந்து இட்ஸ் அ வெல்கம் சேஞ்ச் ஃபார் அஸ். ஏன்னாக்கா அது வந்து நாயிகாபாவங்கிறது நம்மளுடைய மனசை பிழியிறது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் தட் இந்த மாதிரி ஒன்று நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பதிகம் வருது. அது நமக்கு சந்தோஷம் தான். அது ஆண்டாளுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். அது ஷீ இஸ் கெட்டிங் மேரிட். however it all happens to be a dream அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. பட் இருந்தாலும் கனவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த அதை சொல்கிற சமயத்தில் நமக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. அண்ட் ஆல்சோ வி ஹேவ் டு ரிமெம்பர் தட் பிற்காலத்தில் வந்து அவள் வந்து அந்த எம்பெருமான கல்யாணம் பண்ணிக்க போகிறா. ஸோ அந்த விதத்தில் நிஜமாக போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால கூட கொஞ்சம் அனுபவிக்க முடிகிறது. ஸோ பட் இருந்தாலும் அது கனவாயிடுத்து அப்படிங்கிற மாதிரி நினைக்கச்ச இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழின்னு தமிழ் பாட்டு ஒன்று உண்டு. நடக்கிற நல்ல விஷயங்கள்லாம் சொப்பனத்தில் நடக்கிறது, நடக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் நேரில் நடக்கிறதே தோழி என்னத்தினால அப்படிங்கிற மாதிரி கேட்டு சொல்கிறா அவள். அந்த மாதிரி ஸ்ரீ ஆண்டாளுடைய நல்ல விஷயங்கள் நடக்கிற நல்ல விஷயமான இந்த இது வந்து கல்யாணங்கிறது கனவுல நடக்கிற மாதிரி சொல்கிறா அவள். ஸோ இட் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் தட் மாடர்ன் த கண்டெம்பரரி சாங். ஸோ இந்த பதிகம் 6 வந்து அதாவது இந்த இதுக்கு முந்தின பதிகம் பதிகம் 5. இது முந்தின பதிகம் என்னன்னாக்கா அவள் வந்து குயில்கிட்ட வந்து ஹெல்ப் சீக் பண்ணுறா. ஓ குயிலே, நான் என்னுடைய நாயகன் வர்ற மாதிரி நீ பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ சீக்கிங் த கோயில்ஸ் ஹெல்ப். என் தத்துவனை வர கூகிற்றியாகில் தலையல்லால் கைமாறிலேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு மூல காரணமாக இருக்கான இந்த எம்பெருமான் அவன் வந்து வர்ற மாதிரி நீ கூகிற்றியாகில் கூவினேன்னாக்க எனக்கு I'll be so grateful to you, I'll be so indebted to you. என்ன பண்ணுவேன் தெரியுமா, தலையல்லால் கைமாறிலேனே. அவ்வளோ பெரிய கைமாறு, அவ்வளோ பெரிய ஹெல்ப்புக்கு என்ன உதவி பதில் என்ன பண்ண முடியும், பிரதி உபகாரம் என்னால் என்ன பண்ண முடியும்னாக்க ஒன்றுமே இல்லை. சாஷ்டாங்கமாக என்னோட தலையை உன் காலில் வச்சுட்டு சேவிக்க முடியும். என் ஆயுசு ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கலாம். அது அந்த அளவுக்கு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இன்றியமையாத வெரி வெரி எசென்ஷியல் ஹெல்ப் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அந்த குயில் வந்து அந்த மாதிரி பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் சொல்கிறா. ஸோ அதனால் வந்து அவள் இன்னும் கொஞ்சம் அவளுடைய விரக்தி ஜாஸ்தி ஆகிடுறது. அப்போ வந்து ஏன் விரக்தி ஜாஸ்தியாவது, எம்பெருமான் ஏன் ஒன்றும் பண்ணலன்னாக்கா யூ வாண்ட் டு வெயிட் ஃபார் பரபக்தி பரஜானம் பரமபக்தி ஜேர்னி. இது எல்லாம் அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டிவோஷன் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இந்த சரணாகதி கத்தியத்தில் பார்த்துருக்கோம். அந்த பரபக்தி பரஜான பரமபக்தி அப்படிங்கிற மாதிரி அந்த வேரியஸ் கிரடேஷன்ஸ் இன் டிவோஷன் டு எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ்வ. பரபக்தி பரஜானம் பரமபக்தி அதை ஒரே சுபாவமாக உடையவனாக என்னை ஆக்கிடும் சுவாமி அப்படின்னு சரணாகதி கத்தியத்தில் பகவத் ராமானுஜர் சொல்கிறாரு. அந்த மாதிரியான ப்ரொக்ரெஷன் டு பரமபக்தி வந்ததுக்கப்புறம் இந்த சுப்ரீம் டிவோஷன், அவன் இல்லாமல் உசிரே தரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான டிவோஷன், அது வரைக்கும் எம்பெருமான் இதை வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தான். அதே மாதிரி தான் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கும் அவன் வெயிட் பண்ணான். அதனால் அவன் எல்லாருக்கும் ஆழ்வார்களோட பொறுமையே சோதிச்சிருக்கான். அவன் நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு கேட்கணுமா அவன். ஸோ அதனால் வந்து என்னன்னாக்கா, அதாவது ஈவன் சீதா தேவி நீடட் டு ரீச் இட் ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறா. அதாவது அவளுடைய சஃபரிங் நீடட் டு ரீச் இட் ஸ்பீக் அப்படிங்கிற மாதிரி. என்னாக்கா அசோகவனத்தில் வந்து ஸ்ரீராமனை விட்டு பிரிஞ்சிருக்கா. அப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வியாக்கியானத்தில் சொல்கிறா. என்ன சொல்கிறான்னாக்கா, சீதாதேவி வந்து ஹனுமான்கிட்ட சொல்கிறா, ஹனுமானே, நான் வந்து ஸ்ரீராமனை பிரிஞ்சு இன்னும் 1 மாதம் இருப்பேன். I'll hold my life for a month. I cannot survive after a month. I'm telling you the truth. 1 மாதம் மிஞ்சி போனால் 1 மாதம் அவனை பிரிஞ்சு நான் உயிர் வச்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன சொல்கிறேன்னாக்கா, ஜீவிதம் தாரயேஷ்யாமி மாசன் தசரதாத்மஜய. ராமன் கிட்ட பேசுகிற மாதிரி, அதாவது ஹனுமான் கிட்ட பேசின்னு இருக்கா. அது இந்த ராமன் கிட்ட மெசேஜ் சொல்லுங்கிறதுனால ராமனை அட்ரஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறா. ஊர்த்வம் மாசான்ன ஜீவேயம் சத்யேன அகம் பிரவீமி ஊர்த்வம் மாசா ந ஜீவேயம். 1 மாதத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. இது சத்தியம். சத்தியேன அகம் பிரவீமி தேன, சத்தியத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் அவள். அது வந்து இன்ட்ரெஸ்டிங் என்னன்னாக்கா, 1 மாதம் அவ்வளோதான் தரிக்க முடியும்னு சொல்கிறா.
அதை வந்து ஹனுமான் வந்து ஸ்ரீராமன் கிட்ட போய் சொல்றச்சே ஸ்ரீராமன் வந்து சர்ப்ரைஸ் ஆயிரும். இன்னும் ஒரு மாசம் தரிக்க முடியும்னு சொன்னால என்னால ஒரு க்ஷணமே தரிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து அவளுக்கு வந்து என்னை விட அவள் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சிரம் ஜீவதி வைதேஹே. சிரம்னாக்க ரொம்ப லாங்னு அர்த்தம். ஒரு மாதம் அவளால் தாங்க முடியுமா, அது ரொம்ப ஜாஸ்தின்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சிரம் ஜீவதி வைதேஹி யதி மாசம் மாசம் தரிஷ்யதி. ஒரு மாசத்துல அவளால் தரிக்க முடியும்னாக்க she really is சிரம் ஜீவதி வைதேஹி. வைதேஹி really is living for, will be living for a long time. என்னாக்க என்னால் ஒரு க்ஷணம் கூட பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். க்ஷணம் சௌமியன வேயம் வினாதாம் அசித ஈக்ஷண. அந்த அழகான கருமையான கண்களுடைய சீதாதேவி இருக்காளே அவள் இல்லாமல் என்னால் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியலையே, அவள் ஒரு மாதம் வரைக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிறாளே, அப்படி இந்த டிஸ்பேரிட்டியை பாரு அப்படிங்கிற மாதிரி ஹனுமான் கிட்ட சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னாக்க ஈவன் சீதாதேவி கூட அவளுக்கு ஒரு மாதம் தரிக்க முடியும். So she still has to go a long way before she can reach the state of Sri Rama who cannot survive without her even for a kshanam அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வியாக்கியானத்தை சொல்கிறா. ஈவன் சீதாதேவி suffering needed to reach its peak. ஏன்னா ஒரு மாதம் அவளால் தாங்க முடியறதே ஜாஸ்தி இல்லையா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாரு. பட் ஸோ ஆனாக்கா அவ்வளோதான் நினச்சிருந்தாலும் சரி, பரமபக்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு எம்பெருமான் நினச்சிருந்தாலும் he decided to grace her through this pleasant dream. இந்த pleasant dreamல அவளுக்கு கல்யாணம் மாதிரி, அவள் வந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சொப்பனத்தை கொடுத்தாலாவது அவளுக்கு கொஞ்சம் இது ஒரு ஆசுவாசப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சொப்பனத்திலேயாவது அவளுக்கு இன்பம் கொடுக்குறாளே அப்படிங்கிறத வச்சுட்டு அவதாரிகள் ரொம்ப அழகாக சொல்கிறா. இந்த விஷயத்தில் அதாவது சொப்பனம், அழகான சொப்பனம், ஒரு இன்பமான சொப்பனம், ஒரு பிளசன்ட் ட்ரீம் வருது அப்படிங்கிற விஷயத்தில் சீதா பிராட்டியை காட்டிலும் ஆண்டாளுக்கு சிறப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஆண்டாள் இஸ் மோர் ஃபார்ச்சுனேட் இன் திஸ் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கனவிலாவது பெருமாளை கண்டு தரிக்கலாம் என்று ஆசைப்பட்ட சீதைக்கு அந்த அனுபவம் கிடைக்கவில்லை. சீதாதேவி ஹனுமான் கிட்ட சொல்கிறா, நான் கனவுலையாவது அவளை பார்க்க முடிஞ்சதுனாக்க, ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்க்க முடிஞ்சதுனாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த பாழா போன இதுக்கு கனவு கூட எனக்கு எதிரியாக போயிடுதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள். அவர் என்ன சொல்றாங்க, ஸ்வப்னே பியஹத்யஹம் வீரம். சொப்னத்திலேயாவது ராகவம் சகலக்ஷ்மணம், ராகவனையும் அவன் கூட லக்ஷ்மணனையும் பஷ்யேயம் நவசியேதேயம் ஸ்வப்னோபி மம மம மத்சரி ஸ்வப்னோபி மம மத்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னோட ட்ரீம் கூட has become unkind to me அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்கிறான்னாக்கா, if I can see the brave Sri Rama with Lakshmana at least in my dream, அவள் ரெண்டு பேரையும் சேர்ந்து என்னோட கனவுல பார்க்க முடியும்னாக்க நான் வந்து கொஞ்சம் தாங்கின்னு இருக்க முடியும். ஆனாக்கா அது இந்த பாழாப்போன இங்கே கனவு கூட எனக்கு இப்படி சரி பண்ணுறதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது பார்த்தேன்னாக்கா எதுக்காக ராமனையும் லக்ஷ்மணையும் சேர்த்து சொல்கிறான்னாக்கா, அவள் வந்து ராமன் லக்ஷ்மணன் சேர்ந்திருந்தவாள் அவள் பிரித்து விட்டாளோ இல்லையோ. ராமா நீ போய் மானை போய் இது பண்ணி சேஸ் பண்ணி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாளோ இல்லையோ. அந்த விதத்தில் ராமனையும் லக்ஷ்மணையும் பிரித்தாள் அவள். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வந்து நீ போய் பாரு, அவனுக்கு உங்கள் அண்ணாக்கு ஏதோ ஆயிருக்கு போல இருக்குன்னு சொல்லி அவன் அனுப்பிச்சி விட்டா. பட் ஆனால் லக்ஷ்மணனும் ராமனும் சேர்ந்தாளா இல்லையாங்கிறது அவளுக்கு தெரியாது. அதனால தான் அவளுக்கு ரொம்ப ஆசை, நான் பண்ண தப்பு, அவளை பிரித்து விட்டுட்டேன், அவளை சேர்ந்து இருக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாளாம். அதனால தான் சொல்கிற ராகவம் சகலக்ஷ்மணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு. ஸோ ஸோ அந்த சொப்னத்தில் கூட எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கிறது, எனக்கு அந்த மாதிரி சொப்னம் காண முடியல அப்படிங்கிற மாதிரி. இது ரெண்டு விதமாக நினச்சிக்கலாம். ஒன்று தூங்குறச்சே சொப்னம் வருது, ஆனால் இந்த மாதிரி சொப்னம் வரல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். அல்லது எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கிறதே ஹனுமான், அதனால் தூக்கம் வந்தால் தானே கனவு காண்றது அப்படிங்கிறது. அதனால் எனக்கு இந்த மாதிரி கனவுகள்லாம் வரதுக்கு சான்ஸே இல்லை, வந்தாக்க நன்னா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எம்பெருமான் கேன் டிரைவ் ஓவே சஃபரிங்ஸ் ஜஸ்ட் பை அப்பியரிங் இன் அ ட்ரீம். நமக்கு நல்ல கனவுல வந்து பெருமாள் வந்து நம்மளை
பேசுகிற மாதிரி இருந்தாக்கா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். நம்ம முழிச்சுன்றதுப்புறமும் கூட ஆஹா எம்பெருமான் என்கிட்ட பேசிட்டார், அதனால் வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி போவோம் இல்லையா, அது மாதிரி இது. அண்ட் ஸோ அவள் வந்து தன்னுடைய கனவு அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, ஆனால் த்ரிஜட்டையோடைய கனவு வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஷீ சர்வைவ் த்ரூ த ட்ரீம்ஸ் ஆஃப் த்ரிஜட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதாவது நம்ம தூங்கறச்சே வந்து நமக்கு நல்ல இது மாதிரி ஒரு நல்ல கனவு கொடுத்து நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத வந்து எம்பெருமானான பரமாத்மா வந்து எப்பவும் முழிச்சுட்டே இருக்கான், நம்ம தூங்கறச்சே கூட முழிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு கட்டோபனிஷத்தில் ஒரு இடத்துல யமதர்மராஜா வந்து நச்சிகேதன் கிட்ட சொல்கிறான். அவங்களுக்கு தெரியும் கட்டோபனிஷத்தில் வந்து நச்சிகேதன் வந்து உனக்கு வயசுக்கு மீறின ஒரு ஞானம் அது, அதனால் யமதர்மராஜா கிட்டே போய் கேட்குறான், எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன கேள்வி அப்படின்னாக்க, சுவாமி அடி ஏதோ மரணம்னு ஒன்று சொல்கிறாளே, இந்த மரணம் டெத்னு ஒன்று, இந்த டெத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் டெத் சுவாமின்னு அப்படின்னு யமதர்மராஜா சொல்கிறான். அந்த பார்ப்போம் அந்த மாதிரி கேள்விலாம் கேட்காது, எனக்கு 2+3 என்னதுன்னு கேளு, நான் சொல்கிறேன், நீ மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கிறதுன்னு அதெல்லாம் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு அதுதான் தெரிஞ்சுட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் யமதர்மராஜா பெருசாக சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படி சொல்கிறச்சே வந்து என்ன சொல்கிறான், ஜீவாத்மாக்கள் தூங்குறச்சே இந்த பரமாத்மா இருக்கானே அவன் முழிச்சுன்னு இருக்கான், அவன் முழிச்சுன்னு என்ன பண்ணுறான்னாக்கா இந்த ஜீவாத்மாவை குஷிப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான சொப்னம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு வேணுங்கிற விஷயங்களெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தேஷு ஜாகர்த்தி, அவள் தூங்கின்னு இருக்கிறச்சே கூட ஜாகர்த்தியை முழிச்சுன்னு இருக்கான் அந்த பரமாத்மா. காமம் காமம் புருஷோ நிர்மமான, காமம் அவனுக்கு பிடிச்சது இப்படி இதை கொடுத்தாக்கா அவள் ரொம்ப ரசிப்பா, அவளுக்கு அனுபவம் நல்லா இருக்கும், ஈவன் தோ இட்ஸ் ஒன்லி எ ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதெல்லாம் நான் வந்து எனக்கு தயார் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் எம்பெருமான் வந்து இவளுக்கு தயார் பண்ண விஷயம் வந்து இவளுக்கு கல்யாணம், எம்பெருமானையே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி, கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சொப்னம் கொடுக்குறானது. ஸோ இந்த இது சொல்கிறச்சே வந்து வியாக்கியானத்தில் சொல்கிற, ஆண்டாளுக்கு எம்பெருமான் இங்கு கொடுக்கும் ஸ்வப்ன அனுபவம் மற்ற ஜீவர்களுக்கு போலே கர்மானுகுணமான அனுபவம் என்று. சாதாரணமான இந்த கர்மங்கள் பண்ணுறதுனால, யாகம் பண்ணுறதுனால, இது பண்ணுறதுனால கொஞ்சம் நல்ல விஷயம் நடக்குமே, அந்த மாதிரி இல்லை, அதை விட வசந்தது அது. எம்பெருமானை பரிபூர்ணமாக அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டிருக்கும் அவளுக்கு எம்பெருமானை பரிபூர்ணமாக அனுபவிக்கணும் அப்படிங்க ஒரு குறைச்சலும் இல்லாமல் அப்படிங்கிற ஆசை உள்ளவளுக்கு எம்பெருமான் நிர்ஹேதுகமாக கொடுக்கும் அனுபவம். எம்பெருமான் வந்து அதாவது he is not required to give this kind of pleasant dream அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நான் நிர்ஹேதுகம்னாக்க அதாவது காரணம் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் தட் இஸ் டூயிங் இட் அஸ் அ ரிட்டர்ன் ஃபேவர் அப்படிங்கிற மாதிரி இல்லை, கொடுக்கும் அனுபவமாகலே இவள் அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்ட வைபவங்களில் ஒன்றும் குறையாதபடி, அதாவது கல்யாணம் நடக்குதுனாக்க ஏதோ கல்யாணம் நடந்துருத்தோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த கல்யாணம் எப்படி நடக்கிறதுங்கிறத ஒரு டீட்டெயில்டாக அனுபவிக்கிற மாதிரி ஒரு சொப்னம் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி. கைத்தலம் பற்றுவது, கைத்தலம்னாக்க பாணி கிரகணம் பண்ணுவா சொல்லுவாள், கையோ மணப்பெண்ணும் பிரைட் அண்ட் க்ரூம் வந்து கையை பிடிச்சிட்டு இந்த அக்னியை சுற்றி வருது, அந்த மாதிரியான விஷயங்கள், தீவலம் செய்வது, அக்னியை சுற்றி வருவது, அம்மி மிதிப்பது, இந்த அம்மியை மிதிக்கிறது, அந்த மாதிரியானது முதலான எல்லா விவாக வைபவங்களையும் இவளது கனவிலே அவன் அனுபவிப்பித்தபடியே பரிபூர்ணமாக அனுபவித்து அவன் எப்படி இவள் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காண்டி கொடுத்தானோ அந்த அளவுக்கு இவள் பரிபூர்ணமாக அனுபவித்தாள். அதை தோழிக்கு சொல்லி தரிக்கிறாள் திருமொழியில். அதை வந்து தோழிக்கு சொல்கிறாள். நான் சில சமயங்கள் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடந்தாக்க உள்ளூர சந்தோஷப்படுறதுங்கிறது ஒன்று, அதை வெளியில் ஒருத்தர்கிட்ட சொல்கிறச்சு, அதுவும் தன்னுடைய ரொம்ப ஒரு டியர் தோழி இருக்கிறச்சே அவகிட்ட சொன்னோம்னாக்கா அது அந்த மகிழ்ச்சி வந்து கூட கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இல்லையா, அது மாதிரி அது. ஸோ அந்த மாதிரியான கல்யாணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். One other thing I want to mention is that நம்ம வந்து இந்த கோதா ஸ்துதி கற்றுக்கிறச்சே சுவாமி தேசிகன் வந்து எப்படி அதை ஆண்டாளை ஸ்துதி பண்ணுற மாதிரி அதே சமயத்தில் அவளுக்கு ஆண்டாளுக்கு ஒரு கல்யாணமே பண்ணி வச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதுகள்லாம் வந்து சூடி கொடுத்த எம்பெருமான் வந்து ஆண்டாள் வந்து எம்பெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறச்சு அவனுடைய திருமுடியில் வந்து அந்த அவள் சூடி கொடுத்த மாலை இருக்குது, அந்த மாலையில் உள்ள நறுமணத்துக்காக நிறைய வண்டுகள் தேனீகள் எல்லாம் வந்து மொச்சுன்னு இருக்குது. மொச்சுன்னு இருக்கிறச்சே அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் இமேஜின் பண்ணிக்கோங்க, கருப்பு வண்டுகள்லாம் அது மாதிரி ஒரு கொடை மாதிரி ஃபார்ம் பண்ணுறது, அதுவே ஒரு காசி யாத்திரை கொடை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஸோ பேசிக்கலி அவளுக்கு ஒரு காசி யாத்திரை பண்ணி வைக்கிற மாதிரி அந்த ஒரு பாசுரத்தை சாதிச்சிருக்கார். பத்யுஸ்தவேஸ்வரி வித பிரதிகாத லோலாக பர்காத பத்திர ருச்சிமார ஜெயந்தி பிருங்காக அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான ஸ்லோகம் அது. அதில் வந்து காசி யாத்திரையை பற்றி பேசுகிறார் அவர், காசி யாத்திரையை நடத்தி வைக்கிறார் அவர்.
அதே மாதிரி மற்ற ஸ்லோகங்கள்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி வெட்டிங் செரிமோனியை வந்து அவர் பண்ணி காமிக்கிறார் அவர். ஸோ நீங்கள் கோதாஸ்துதியை நீங்கள் பார்க்கலனாக்கா இந்த யூடியூப்பில் அந்த ஹோல் சீரீஸ் இஸ் அவைலபிள். அதை பார்த்தேன்னாக்கா உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் சட்டில் ஆஸ்பெக்ட் ஆஃப் கோதாஸ்துதி. ஆக்சுவலி சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீ ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். எப்படி வந்து பகவத் ராமானுஜர் வந்து அந்த நாறு நரும்பொழில் அப்படிங்கிற பாசுரத்தில் வந்து நான் அவனுக்கு இந்த திருமாலிரும் சோலை பெருமாளுக்கு இதை கொடுக்குறதா வேண்டினேன் அதை கொடுக்குறதா வேண்டினேன் அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் சொல்கிறா. பட் there's no evidence that she did any of that. அதனால் பகவத் ராமானுஜர் வந்து அதை பண்ணுறாரோ இல்லையோ, அதை தானே பண்ணி அவளுக்கு ஆண்டாளுக்கு அண்ணான்னு பேர் வாங்கிட்டார் இல்லையா. அது மாதிரி இவரும் இன்னொரு விதத்தில் அண்ணாங்கிற முறையில் இருந்துட்டு அவளுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறார் அவர். ஸோ அந்த விதத்தில் அட்லீஸ்ட் இன் அடியன்ஸ் மைண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் அண்ணா டு ஸ்ரீ ஆண்டாள் அப்படிங்கிற மாதிரி. வழக்கம் போல் the audience pronounced to with the various acharyas who have interpreted this பதிகம். பெரிய வாச்சான் பிள்ளை, இந்த பெரிய வாச்சான் பிள்ளையோட அந்த வியாக்கியானத்தை வந்து கூட கொஞ்சம் ஈஸியராக புரிகிற மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அவர் எழுதியிருக்கார் தமிழில். அதுக்கும் அவருக்கும் அடியனுடைய ப்ரணாம்ஸ். உத்தமூர் சுவாமிகள் அவருடைய காமெண்டரிஸ்க்கு அடியன் இஸ் கோயிங் டு பி யூசிங் them, and also அடியன் has added quite a bit of additional material as well. ஸோ இது வந்து அவதாரிக்கை. இப்போ வந்து நம்ம பாசுரங்கள் பார்க்கலாம், அது சரியா. ஸோ ஸ்ரீ ஆண்டாளுடைய கல்யாணத்தை பற்றி இந்த பதிகம் இது. கண்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அதை அணுவா அதை வந்து அனுபவிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. முதல்ல வந்து என்ன சொல்கிறான்னாக்க, வாரணம் 1000 சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றது அப்படிங்கிற மாதிரி. அதாவது கண்ணன் வரான், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வரான். ஆனால் அவன் தனியாக வரல சுவாமி. அவன் வரைச்சே ஒரு 1000, அவன் வந்து 1000 யானைகள் புடை சூழ வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதான் வாரணம் 1000 சூழ, 1000 யானைகள் அவனை சூழ்ந்து இருக்கிற மாதிரி வந்து வலம் வர்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது அவன் வந்து கிளாக் வைஸாக போயின்னு இருக்கான். அதாவது அவன் வந்து விசிட் பண்ணுற ஏரியாஸை வந்து ஊரையே பிரதட்சணம் பண்ணுற மாதிரி கிளாக் வைஸாக போயின்னு இருக்கான். வலம் செய்துனாக்கா பிரதட்சணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் வந்து அந்த மாதிரி பண்ணுறான். with 1000 elephants surrounding him clockwise. he அந்த நாராயணன் நம்பி, அது கண்ணனை ரெஃபர் பண்ணுறச்சு என்ன சொல்கிறான்னாக்க நாரண நம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் நாராயணன் அப்படிங்கிறத சொல்கிறா. நம்பினாக்க பரிபூர்ணமாக எல்லா குணங்களும் உடையவன், நல்ல கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் உடையவன் அப்படிங்கிற மாதிரி அவன் வர்றான். அவன் with a complete array of கல்யாண குணாஸ் அவன் நடக்கின்றான். இவ்வளோ யானைகள் வந்திருக்குனாக்கா அவ்வளோ யானைகள் மேலே ஏறி உட்காந்துன்னு வரணும் இல்லையான்னு அப்படி இல்லைல்ல. அவன் வந்து ஒரு ஷோக்கு யானைகள் வருது, இருந்தாலும் தன்னுடைய சௌலபியத்தை காமிக்கிறதுக்காக வேண்டி அவன் வந்து நடந்து வர்றான் அப்படிங்கிற மாதிரி, நடக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸ்ரீ ஆண்டாள். நடந்து வர்றான் அவன், 1000 யானைகள் சூழ வர்றான். அப்படி வலம் வர்றான் அவன், பிரதட்சிணமாக வர்றான் அவன். வர்றவன் சாதாரண ஆள் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வர்ற மாப்பிள்ளை அவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் தான் நம்பின்னு சொல்லப்படுறது, எல்லா குணங்களும் உடையவன் அவன். அப்படின்னு வர்றான் என்று அவன் வர்றாங்கிறத தெரிஞ்சுண்டு இந்த ஊரே வந்து அவனை வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எதிர்னாக்க அவனை ரிசீவ் பண்ணுற மாதிரி, டு வெல்கம் ஹிம். பூரண பொற்குடம் வைத்து, இந்த பூர்ண கும்பம்னு சொல்லுவாள். இந்த பூர்ண கும்பம் அப்படிங்கிற மாதிரி, பொற்குடம்னாக்க அந்த கோல்டன் பாட் அப்படிங்கிற மாதிரி, கோல்டன் பார்ட்ஸ் ஆர் கோல்டன் ஏர்ன்ஸ், பூர்ண கும்பம்ஸ். அது வந்து had been placed அப்படிங்கிற பூர்ண கும்பம் வைத்து, நிறைய இடங்களில் பூர்ண கும்பம் வச்சுட்டு அவனை வரவேற்கிறா அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, புறம் எங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த புறம்ங்கிறது வந்து இதை வந்து 2 விதமான வார்த்தைகள் நீங்கள் வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். தமிழில் வந்து 2 விதமான ரே இருக்குது. ஒரு சின்ன ரேன்னு ஒன்று இருக்குது, பெரிய ரேன்னு ஒன்று இருக்குது. ரே அப்படிங்கிற மாதிரி இந்த ரே தான் இங்கே இருக்குது, புறம் எங்கும் அப்படின்னு. யூ வில் ஆல்சோ see the smaller one, புறம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்மாலர் ரே போட்டால் புறம் அப்படிங்கிறது ஊர் அப்படிங்கிற பேரில் ஆகிடுறது. இந்த ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, அப்படி ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த பூரண பொற்குடம் வச்சுருக்கா. அது மாத்திரம் இல்லை, தோரணம் நாட்டனாக்கா மாலை பந்தல்கள், தோரணம்னாக்கா மாலைகள்னு அர்த்தம். இந்த பந்தல்கள் நிறைய பெரிய மாலைகள்லாம் அவனை வெல்கம் 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 கிருஷ்ணா அப்படி ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு இந்த காலத்தில் பண்ணுவாளோ இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுகள்லாம் வச்சுட்டு பந்தல்கள்லாம் போட்டு அதில் மாலைகள் வச்சு அவனை வரவேற்கிறா அப்படிங்கிற மாதிரி. அது எங்கே நடக்கிறதுனா புறம் எங்கும்னு சின்ன ரே போட்டுனா ஊர் ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரி. இந்த பெரிய ரே போட்டுனா புறம் எங்கும்னு போட்டாலாக்கா அவன் போகிற இடங்கள்ல அப்படிங்கிற மாதிரி, ஆல் த ஸ்ட்ரீட்ஸ் விசிட்டட் பை ஹிம். அந்த புறம்னாக்க சுற்றுப்புறம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரியான சுற்றுப்புறம் அப்படிங்கிற மாதிரி. எங்கும் தோரணம் நாட்ட மாலைகள் மாட்டி அவனை வரவேற்கிறா அப்படிங்கிற மாதிரி, மாலைகளை வச்சு வரவேற்கிறா அப்படிங்கிற மாதிரி. அப்படி அவனை வரவேற்கிற மாதிரி கனாக்கண்டேன் தோழி நான் அப்படின்னு, அதை நான் கனவுல பார்த்தேன்னு சகியே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆண்டாள் வந்து தன்னுடைய கனவை வந்து தன்னுடைய தோழிக்கு எடுத்து சொல்கிறா. அந்த
அந்த தோழி வந்து என்ன இவ்வளோ நாள் வந்து தோழி வந்து இவனுக்கு இவ்வளோ வந்து குஷிப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கிறச்சே அதை தோழிக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் இல்லையோ, அதனால அவள் ஷேர் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த முதல் பாசுரம் வந்து கண்ணன் வந்து இந்த ஊருக்கு வரான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சாதாரண மனுஷன்ல எம்பெருமானே அவன் நாராயணன் நம்பின்னு சொல்லலாம். அவன் வந்து 1000 யானைகளோட வரான், எவ்வளோ கிராண்டா வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கனவு காண்றச்சே வந்து ஸ்டிஞ்சியாவே இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால வந்து 1000 யானைகள் வருது அப்படிங்கிற மாதிரியான அழகான கனவு வந்து எம்பெருமான் கொடுத்துருக்கான் அவளுக்கு. அப்படி வச்சு அவனை ரிசீவ் பண்ணுறதுக்காண்டி இந்த பொற்குடம்லாம் வச்சு இது பண்ணுறா. பூர்ண கும்பம் வச்சுண்டு அதே மாதிரி பெரிய பெரிய மாலைகள்லாம் போட்டு இந்த இதுகளில் இந்த பந்தல்களில் மாலைகள்லாம் போட்டு வருக வருக அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு அவனை ரிசீவ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அது முதல் பாசுரம் சொல்கிறது. சகய பதயனே சகயம் வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாகரண நம்பியே நடக்கின்றான் என்று எது பூரண போகற்கூடம் பதனே சாகம் பூரண போகற்கூடம் வைத்த புறம் எங்கோ தோரணம் நாட்டயம் கனா கண்டேன் தோழினான் தோரணம் நாட்டயம் கனா கண்டேன் தோழினான். ரொம்ப அழகான பாசுரம். சாண்ட் பண்ணுறதானாக்க வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதேர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு போகும். அது அடியன் வில் ரிலீஸ் அ சாண்டிங் வீடியோ லேட்டர் when this series is over. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அதை. ஸோ இதுக்கு வியாக்கியானம் பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன சொல்கிறது, வாரணம் 1000 யானைகள் வருது. சுவாமி எங்கேயும் சுவாமி யானைகள் வந்தது? ஆய்ப்பாடியில் இருக்கிறவாளுக்கு வந்து மாடுகள் தானே இருக்கும், யானைகள்லாம் இருக்காது தானே அப்படின்னு சொன்னாக்கா பார்த்தேன்னாக்கா திருப்பாவையில் வந்து 18வது திருப்பாவையில் ஸ்ரீ ஆண்டாளே சொல்லியிருக்கா, உந்து மதகயலேற்றன் ஓடாகத தோல்வகலியன் நந்த கோபாலன் நந்தகோபாலன் அப்படின்னு அந்த கண்ணனுடைய இந்த ஃபாதர் இருக்காளே அவனை இந்த நந்தனை பற்றி சொல்கிறச்சே அவனுக்கு யானைகள்லாம் இருக்குது, மதம் பிடிக்கிற யானைகள்லாம் மத நீரால் உந்தப்பட்ட எக்ஸைட்டட் பை த மத நீர் இருக்கே அப்படிப்பட்ட யானைகள்லாம் வச்சுட்டு இருக்கான் அவன். ஓடாத தோல்வலியான ஹி டசன் ரன் அவே ஃப்ரம் பேட்டில்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வீரமுள்ள நந்தகோபாலன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்ணனுடைய இந்த வளர்ப்பு தந்தையான அந்த நந்தகோபாலன் அவனுக்கு நந்தனுக்கு இது இருக்குது, யானைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆண்டாளே திருப்பாவையில் சொல்கிறா. இது வந்து இந்த நப்பின்னையை பற்றி அட்ரஸ் பண்ணுறச்சே நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படி இப்படிப்பட்ட நந்தகோபாலனுடைய மருமகளே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்ரஸ் பண்ணுறா. அதனால் அப்படி பார்த்தாக்க அந்த விதத்தில் வந்து there is no surprise that the elephants are appearing here அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தேன்னாக்கா இந்த பெரிய திருமொழியிலையும் வந்து
இந்த பெரிய திருமொழியில் இல்லை, இந்த பெரிய ஆழ்வார் திருமொழியில் வந்து அதுலேயும் வந்து வசுதேவர் இவனுடைய பர்த் பேரன் இருக்காரே வசுதேவர், அவனுக்கும் யானைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி மத்த களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவிகிதன் வயிற்றில் அத்தத்தின், அதாவது வந்து யசோதா பாவத்தில் பெரியாழ்வார் வந்து இந்த பாசுரம் சாதிக்கிறார். அப்போ யசோதை வந்து தன்னுடைய தோழிகளை கூப்பிடுறச்சே கண்ணனை வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாசுரத்துலையும் அவனுடைய ஒரு அங்கத்தை சொல்லி, அந்த அங்கம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, வந்து பாருங்க வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிடுறா. அப்படி கூப்பிடுறச்சே என்ன சொல்றா, மத்த களிற்று வசுதேவர் தம்முடை, அவனுக்கும் அந்த வசுதேவர் இருக்கானே, அந்த வசுதேவனுக்கும் வந்து அவனுக்கும் அந்த மதம் பிடிச்ச நீரை உடைய அந்த யானைகள்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில், அவளுடைய மனம் போலே நடக்கிற அந்த தேவகி இருக்காளே, அவளுடைய வயத்துல பிறந்தானே, அவனோட நட்சத்திரம் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிகுவஸா ஒன்று சொல்றா பாருங்கோ. அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன், ஹஸ்த நட்சத்திரத்திலேருந்து 10 நட்சத்திரம் தள்ளி இருக்கிற ஒரு நட்சத்திரம், அதில் பிறந்த அச்சுதன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது ஹஸ்தத்துக்கு +10 அல்லது -10 அப்படிங்கிற மாதிரி. ஒன்று வந்து கிவ்ஸ் யூ த நட்சத்திரம் ஸ்ரவணம் திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரம், இன்னொன்று வந்து ரோஹிணிங்கிற நட்சத்திரத்தை கொடுக்கறது. ரோஹிணிங்கிற நட்சத்திரம் கண்ணனுடைய நட்சத்திரம், ஸ்ரவணம்ங்கிறது வந்து எம்பெருமானுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ அது ரெண்டுமே கரெக்டானாக்கா வந்து யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினச்சாள்னாக்கா they need to know exactly which நட்சத்திரம் to use when they cast a magic black spell அப்படின்னு. அதனால் அவளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப அழகாக பிரித்து சொல்கிறாச்சு. வயத்தில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிழ் நகையீரி வந்து காணீரே, அவனுடைய ஆண்குறியை பற்றி பேசுகிறா. அதை வந்து பாருங்கோ, அது அவனுடைய எவ்வளவு அவனுடைய மேன்லினஸை காமிக்கிறது பாருங்கோ. முகிழ் நகையீர் வந்து காண்பீரே, அழகான சிரிப்பு உடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களே வந்து பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுலேயும் வந்து சொல்லியிருக்கு மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடைய அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து அவனுக்கு வசுதேவருக்கும் யானைகள் இருக்குது, நந்தகோபாலனுக்கும் யானைகள் இருக்குது. அதனால் வாரணம் 1000ங்கிறத பற்றி அது ஷுட் நாட் பி worried about it அப்படின்னு. சரி, வாரணம் 1000 இருக்கே சுவாமி, எதுக்கு சுவாமி 1000 அப்படின்னா, இவன் ஒத்தந்தானே வரான், இவனுக்கு ஒரு யானை போகிறதா அப்படின்னாக்க, அவன் வந்து கண்ணன் பிறக்கிறச்சே ஆயர்பாடியில் 1000 பசங்கள் கூடவே பிறந்தாலாம். அந்த 1000 ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவன் கூடவே வளர்ந்து அவனுக்கு எப்பவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலாம். ஸோ அதனால் வரவன் அவனுடைய சௌலபியத்தை காமிக்கிறதுக்காக வேண்டிய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு தானே வருவான். அதனால் 1000 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அதனால் 1000 யானைகள் இருக்கு. ஐயாஸ் 1000 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஐயா ஸோ மச் சௌலபியம். ஏன்னா எல்லாரும் அவனுக்கு எல்லார் மேலேயும் அவனுக்கு தோளில் கை போட்டு வருவான் அவன். அதை வந்து இதையும் வந்து பெரியாழ்வார் திருமொழியில் வந்து அது ஒரு யசோதா பாவத்தில் வந்து சொல்கிறச்சே, தன்னேர் 1000 அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசுரம் இருக்கு. தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடை 8 வருவான். அதாவது யசோதா வந்து என்ன சொல்றா, அதில் வந்து கண்ணா உனக்கு பால் கொடுக்கறதே எனக்கு பயமா இருக்கு. பிகாஸ் நீ பூத்தனைக்கு என்ன பண்ணேங்கிறத நான் பார்த்துட்டேன். நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது நீ சாதாரண மனுஷன் இல்லை, அந்த இவன் அப்படின்னு எம்பெருமானே அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது. அதனால வந்து உனக்கு பால் கொடுக்கறதுக்கே பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றா. அதுல வந்து சொல்றச்சே, தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடை 8 வருவான். அவனுடைய 1000 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து உன்னுடைய 1000 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீ தத்தகாவித்தக்கான குழந்தை மாதிரி நடந்துட்டு வரையே நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறா. பொன்னே நெய்யோடு பாலமுதுண்டு ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும். பாலை திருடுற, வெண்ணையை திருடுற, நெய்யை திருடுற, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு வஞ்சகனாக ஒன்றுமே பண்ணாத மாதிரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி தவழ்ந்து வர நீ அப்படிங்கிற மாதிரி அப்படி பொய்யே தவழும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் மின்னேர் நுண்ணிடை வஞ்சமகள் கொங்கை துஞ்சன்னு இந்த பூத்தனையை ரெஃபர் பண்ணுறா. அவளை நீ கொன்னுட்ட, அவள் உனக்கு பால் கொடுக்கறச்சு, நீ அவளை கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி. வாய் வைத்த பிரானே அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் அப்படின்னு ரொம்ப, அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. அஞ்சுவன்னாக்க எனக்கு பயமா இருக்கு, அம்மம் தரவே முளைப்பால் கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் ரொம்ப அழகாக இன்டர்பிரட் பண்றார் முத்துமூர் சுவாமிகள். வந்து அன்னேனாக்கா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் வந்து அன்னைனாக்கா அன்னையே அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அன்னையனாக்கா தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோமோ இல்லையா, அவன்தான் அம்மா அவன்தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி, எல்லாமே அவன்தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால நீதான் எனக்கு அம்மா அப்படிங்கிற அர்த்தத்தில் அன்னேன்னு கூப்பிடுறா கண்ணனை. அப்படி கூப்பிடுச்சு உத்தமர் சுவாமிகள் வியாக்கியானத்தை சொல்கிறார். அவர் வந்து அன்னேன்னு சொல்லிட்டு, அதனால் நீ எனக்கு அம்மா ஆயிடுற, அதனால் நீ எனக்கு பால் தரணுமா, நான் உனக்கு பால் தரணுமா, தட்ஸ் அ கொஸ்டின் டு பி செட்டில்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அன்னே உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேன். ரொம்ப அழகானது. பட் எனிவே the point that Adiyan wants to make here is that அது வந்து தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடை 8 வருவான். ஸோ he has 1000 friends அப்படிங்கிற மாதிரி. அவள் இல்லாமல் ஒரு இடத்துக்கு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி.
அப்புறம் ஆல்சோ இஸ் நோன் டு ரைஸ், சரி அவள் வரட்டும் அதுக்கு யானைகள் கொடுக்கணுங்கிற அவசியமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை, இஸ் நோன் டு ரைஸ் இஸ் அடியார்ஸ் டு ஹிஸ் லெவல். எஸ்பெஷலி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து அவனுடைய லெவலுக்கு ஜாஸ்தி பண்ணிப்பான் எப்பவும். அதையும் வந்து பெரிய திருமொழியில் வந்து திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வார் ஆதலா. தன்னை வந்து டெய்லி அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு தம்மையே ஒக்க தனக்கு ஈக்குவலாக அருள் செய்வார், அதனால் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவான், தனக்கு ஈக்குவலாக அவன் வர்ற மாதிரி அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. எப்படி கிருஷ்ணன் வந்து குசேலருக்கு வந்து அவருடைய செல்வத்தை ஒசத்தினாரோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் தம்மையே ஒக்க அருள் செய்வார் ஆதலால் அப்படிங்கிற மாதிரி தம்மையே நாளும் வணங்கி தொழுதிரைஞ்சி தம்மையே பற்றா மனத்தென்றும் வைத்தோமே. அந்த மாதிரி அவனையே வந்து ஒவ்வொரு நாள் நம்மளுடைய முக்கரணங்களால் மனசு வாக்கு காயம் எல்லாத்தாலையும் அவனை வணங்கி தம்மையே பற்றாக அவனையே நமக்கு ஒரு ரெஃப்யூஜாக ஒரு பிடிப்பாக மனத்தென்றும் வைத்தோமே, நம்மளோட மனசில் வச்சோமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால். ஆல்வேஸ் ரைசஸ் அது அதர்ஸ் இஸ் அடியார்ஸ் டு ஹிஸ் லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து இவனுக்கு யானை இருக்குங்கிறதுக்காக வேண்டி சரி மற்றவா நடந்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுற மாட்டான். அதனால் அவளுக்கும் ஒரு யானை கொடுத்து ஆளுக்கு 1000 யானைகள் வர்ற மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் நாரண நம்பி நடக்கின்றான் வருதோலி, அந்த நாராயணன்கிற ரெஃபரன்ஸை சொல்கிறச்சே என்ன சொல்கிறான்னாக்கா நாராயணன்கிறது வந்து அவன் வந்து 2 விபூதிகள் உடையவன். அதாவது நித்திய விபூதி லீலா விபூதி. நித்திய விபூதிங்கிறது பரமபதம், லீலா விபூதிங்கிறது அவனுடைய பிளே கிரவுண்ட், அப்படி மெட்டீரியல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த கண்ணன் வந்து விபவ அவதாரத்தில் இருக்கிற கண்ணன் வந்து அவன் வந்து இஸ் அ லார்ட் ஆஃப் மதுரா அண்ட் இஸ் ஆல்சோ த லார்ட் ஆஃப் திரு ஆய்ப்பாடி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவனுக்கும் மதுராங்கிற ஊரும் இருக்குது, ஆய்ப்பாடி ரெண்டுத்துக்குமே தலைவன் அவன். இதனால இவனுக்கும் உபய விபூதி, உபயனா 2ன்னு அர்த்தம், விபூதினாக்கா சொத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவனுக்கும் 2 சொத்து இருக்கு இல்லையா, அதனால இவனும் உபய விபூதி நாதனவன். அதே மாதிரி எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கிற எம்பெருமான் அவனும் உபய விபூதி நாதனது. அதனால வந்து அந்த ஈக்குவாலிட்டி காமிக்கிறதுக்காண்டி இவன் தான் நாராயணன் அப்படிங்கிற மாதிரி. பட் அஃப்கோர்ஸ் இஸ் அ விபவ அவதாரம் ஆஃப் ஸ்ரீமன் நாராயணன். பட் இருந்தாலும் 2 பேருக்கும் அந்த உபய விபூதி இருக்கிறதுனால அவனை நாராயணன்னு சொல்றது தகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நாராயணன் நம்பின்னு சொல்றாரு. எதுக்காக நம்பினாக்க பரிபூர்ணமான நல்ல குணங்கள் உடையவன் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறா. ஸ்ரீ இமேஜின் பண்ணி பாருங்கோ, அவனுக்கு எல்லா பரிபூர்ண நல்ல குணங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு ஒரு நல்ல குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குணம் வந்து பரமபதத்தில் எடுபடுமா சுவாமின்? பரமபதத்தில் ஒருத்தருமே பொய் பேசுறது இல்லை ஆல் த நித்திய சூரியர்கள்லாம் வாழலாம் அந்த பொய் பேசுகிறாளா இல்லை. ஸோ இவன் பொய் பேச மாட்டாங்கிறது எப்படி எடுபடும்? அங்கே எடுபடாது. ஆனால் அவன் விபவ அவதாரம் எடுத்துட்டு இங்கே வரைச்சே அப்போ வந்து இவன் பொய் பேச மாட்டான் அப்படின்னாக்கா இவன் சுற்றி உள்ளவாள்லாம் யார்? 1ஆம் நம்பர் அயோக்கியர்கள். அந்த 1ஆம் நம்பர் அயோக்கியர்களை வந்து அவளுக்கு எக்கச்சக்கமாக பொய் பேசின்னு இருப்பா. அதனால் அப்போ அவனுடைய குணங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எடுப்பா தெரியும் இல்லையா. அதனால அவனுடைய அந்த குணங்களை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நம்பின்னு சொல்லிட்டார். இருட்டறையில் விளக்கு போல, விளக்கை வந்து சூரிய வெளிச்சத்தில் வச்சாக்கா அது எடுபடாது. அது மாதிரி அந்த நல்ல குணத்தை வந்து பரமபதத்தில் வச்சா எடுபடாது. அதை வந்து இருட்டு அறையில் வச்சாதான் அது எடுபடும் இல்லையா. அதே மாதிரி நல்ல குணத்தை வந்து கெட்ட குணங்கள் உள்ள மனுஷா சூழ்ந்திருக்கிற இடத்துல வச்சாதான் நன்னா எடுபடும், பிரகாசமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் நம்பின்னு சொல்றார். விளக்கு போலே குறைவாளர்களான சம்சாரிகளிடம்தான் அவன் குண விசேஷங்கள் இன்னும் விளங்குமிரே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு அவர். சரியா? அப்புறம் நடக்கின்றான் என்று நான் ஏன் சுவாமி இவ்வளோ யானை எல்லாம் கொடுத்துருக்கேன், அவன் அது மேலே சவாரி பண்ணு வரலையா, நடந்தா வரான் அப்படிங்கிற மாதிரி. அந்த யானை எல்லாம் வந்து ஒரு ஷோக்கு தான் சுவாமி. வாகனம் இருந்தும் நடக்கிறான், ஆனால் அவனுடைய சௌலபியம் தெரியணும் இல்லையோ. அதனால வந்து சரி எல்லாருக்கும் நான் ஈக்குவல் அப்படிங்கிற, நீங்கள் எல்லாருமே எனக்கு ஈக்குவல்னு காமிக்கிற மாதிரி இவன் இறங்கி நடந்து வரான். அன்பு உடையவருக்கு இவன் தம்மை நோக்கி வருகிறான் என்பது உயிர் தரிப்பதற்கு உதவும் என்றோ. இவன் நடந்து வரான் அப்படின்னு சொல்றாளே, அவன் வரான்ங்கிறது தெரிஞ்சதுனாக்கா இந்த அன்புடையவர்களுக்கு, அதாவது இந்த மாதிரி ஆண்டாள மாதிரியான ஆட்களுக்கு அவன் வந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சாலே வந்து ரொம்ப எவ்வளோ சந்தோஷம் வரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இங்கே புறம் எங்கும் தோரணம் நாட்டை அவன் போகிற இடமெல்லாம் நிறைய பந்தல் போட்டு பெரிய பெரிய மாலைகள்லாம் போட்டு வச்சிருக்காது. அதுக்கு வந்து வியாக்கியானத்தை சொல்கிறா. இங்கு உள்ளவர் பரமபதம் செல்லும் போது, அதாவது சம்சாரிகளான நம்மெல்லாம் வந்து நம்ம வந்து லெட்ஸே இந்த சம்சார சைக்கிளை பிரேக் பண்ணிட்டு ஒரு முக்தி அடைஞ்ச ஆத்மாவாக பரமபதத்துக்கு போறச்சே, இந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்றாள், அப்போ போறச்சே அங்கே வந்து இந்த வெல்கம் வந்து ரொம்ப தடபடலாக இருக்கும். ஆந்தவே ரொம்ப தடபடலாக இருக்கும்னு திருவாய்மொழியில் 10ஆம் 10 9ஆம் திருவாய்மொழி வந்து ரொம்ப அழகான திருவாய்மொழி. அதாவது என்னன்னாக்க ஒரு ஜீவாத்மா
முக்தி அடைஞ்சு எம்பெருமான அடையறதுக்கு பரமபதத்துக்கு போகிறது அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக. அது போகிறச்சே என்ன போகிற வழியிலெல்லாம் எவ்வளோ தடபுடலாக வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்மளாம் வந்து டெத்து வந்து we always like to avoid death. அது நம்ம we always think death is a dark thing அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். அது வந்து அதை பார்த்தேன்னாக்கா எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு கோ டு பரமபதம், பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை, விச் இஸ் அ ப்ரீ ரெக்விசிட் ஃபார் அட்டெய்னிங் பரமபதம் எனிவே. பட் ஆனாக்கா அந்த டெத்துங்கிறது வந்து நமக்கு இவர் நம்மாழ்வாருடைய அந்த பதியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த சூழ் விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின அந்த மாதிரி வரப்போகிறது. அது எவ்வளோ கிராண்டாக அந்த ஒரு முக்தா ஒரு ஆத்மா முக்தி அடைஞ்சு இந்த சம்சார சைக்கிளை பிரேக் பண்ணிட்டு இந்த எம்பெருமான அடையறதுக்கு பரமபதம் போகிறச்சே என்ன விதமான வரவேற்பு வழி எங்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறச்சே, ஓ மை குட்னஸ், இப்படிப்பட்ட டெத்தையாக நம்ம பயந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, புறமெங்கும் தோரணம் நாட்டன் இவனை வரவேற்கிறதுக்கு வந்து எவ்வளவு நிறைய அலங்காரம்லாம் பண்ணியிருக்கான்னு. இவன் பரமபதத்துலேருந்து வந்திருக்கான், இவன் அதுதான் கிருஷ்ணாவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கான். அவன் வந்து இந்த பூலோகத்து வரைச்சி அவனை வரவேற்கிறதுக்கு எவ்வளவு தடபுடல் வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த ஸ்ரீ நம்மாழ்வார் டிஸ்கிரைப் பண்ணுறாரு, இங்கே ஒரு முக்த ஆத்மா வந்து பரமபதத்துக்கு போகிறச்சே அங்கே தடபுடலாக வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத அது மாதிரி. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இங்கு உள்ளவர் பரமபதம் செல்லும் போது அங்கு உள்ளவர் தோரணம் கட்டுவது போல பரமபதநாதன் இங்கு வரும்போது இங்கு உள்ளவர் தோரணம் கட்ட வேண்டாமா? அவன் இங்கே வரைச்சே நம்மளை வந்து நல்லா வெல்கம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பாசுரம் வந்து அழகான பாசுரம். நாரணன் தமரை கண்டு உகந்து நன் நீர்முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர்வினில். என்ன அழகாக எழுதுறார் பாருங்க இவர் ஸ்ரீ நம்மாழ்வார். வந்து என்ன சொல்கிறாருனாக்க, நாரணன் தமரை, தமர்னாக்கா அடியார், ஸ்ரீமன் நாராயணனுடைய அடியார் வந்து கண்டு, ஏன்னா அவள் தான் வந்து முக்தி அடைஞ்சு இதுக்கு போகிறா, அப்புறம் பரமபதத்துக்கு போகிறா, அவளை பார்த்து உகந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர்வெண்ணில். முகில்னு சொல்கிறது கிளவுட்ஸ். இந்த கிளவுட்ஸ் வந்து ரெயின் கிளவுட் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த கிளவுட் வந்து ஒரு பூரண கும்பம், அந்த பாட் மாதிரி வச்சுக்கோங்க. பூர்ண கும்பத்தில் உள்ளுக்குள்ளே ஜலம் இருக்குமோ இல்லையோ, அது மாதிரி இந்த ரெயின் கிளவுடுக்குள்ளேயே ஜலம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரெயின் கிளவுடே வந்து பூர்ண கும்பம் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான ஒரு என்ன அழகான ஓமானம் பாருங்க. அது நல் நீர் முகில், அழகாக நல்ல நல்ல ஜலத்தை உடைய அந்த ரெயின் கிளவுட், முகில்னாக்க ரெயின் கிளவுட், அது வந்து பூரண பொற்குடம் பூரித்தது. அது வந்து பூரண ஜலம் இருந்த பூர்ண கும்பம் மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டது. பூரித்தது அப்படின்னு கிளவுட் சந்தோஷப்படுறதான். ஆஹா, இன்னொரு ஜீவாத்மா வந்து முக்தி அடைஞ்சி வந்து இதுக்கு போகிறது, பரமபதத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறது தான். உயர் வெண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆத்தன, சமுத்திரங்கள்லாம் வந்து கோஷம் பண்ணுறதுலாம், அந்த அலைகள் போடுற கோஷம் வந்து அதை வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான். நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதுனர் உலகே. போகிற வழியில் உள்ள உலகங்களில் உள்ள எல்லாரும் வந்து நெடுவரை தோரணம், பெரிய பெரிய மாலைகள்லாம் கட்டி, அந்த மாலைகளே வந்து மலைகள் மாதிரி இருக்குது சுவாமி. வரைனாக்க மலைன்னு அர்த்தம். நெடுவரை பெரிய மலைகள் மாதிரி பெரிய பெரிய அந்த அவ்வளோ பெரிய இதுகள்லாம் இருக்குது, மாலைகள்லாம் வச்சு தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதுனர் உலகேன்னு. ஸோ எவ்வளோ கிராண்டாக ஒரு முக்தாத்மாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு பண்ணுறாளோ அதே மாதிரி இங்கே வந்து பூரணம் பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் அவன் இங்கே வரைச்சே வந்து நிறைய தடபடலாக வெல்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. கண்டேன்கிறது கண்டேன் தோழின்னு சொல்கிறாளே, கண்டேன்னு சொல்கிறது வந்து அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்டர்பிரட் பண்ணுறா. அதாவது கண்டேன்னாக்கா வந்து நம்ம ரியல் லைஃப்பில் கல்யாணம் நடக்கிறதுக்கும் கனவுல கல்யாணம் நடக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்க, கனவுல நடக்கிற கல்யாணத்தை யூ கேன் அப்சர்வ் த டீட்டெயில்ஸ் மச் மோர் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி. என்னன்னாக்க, இப்போ நிஜமாக நடக்கிற ரியல் லைஃப்பில் நடக்கிற கல்யாணத்தில் இந்த மணப்பெண், இந்த பிரைடு இருக்காளே, அவளுக்கு வந்து காசி யாத்திரை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மேபி நினச்சி பார்த்துக்கலாமா இருக்கும். பட் இஸ் ஷி கோயிங் டு சீ த காசி யாத்திரை? இல்லை. அவன் வந்து என்ன, அதை வந்து யூஸ்வலி கல்யாணம் பண்ணுறது வெளியில் எங்கேயோ நடக்க போகிறது, அதை கோச்சுட்டு போகிற அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாது ஷீ கேன் ஒன்லி இமேஜின் இட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஷீ கேனாட் பி இன் டூ பிளேசஸ் அட் ஒன்ஸ். அதனால் அவள் உள்ளே இருக்கா அவள், அதனால் வந்து அவள் ஷீ கேனாட் சி வாட்ஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதை கனவு கண்டுட்டு இருந்தேன்னாக்கா, கனவு கண்டுச்சு நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் இருக்கலாம், அதே சமயத்தில் வெளியில் காசி யாத்திரை என்ன நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஒரே சமயத்தில்.
இடத்துல பார்க்கலாம். ஏன்னா யூ நாட் பவுண்ட் பை த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். அதனால் யூ கேன் பி இன் மல்டிபிள் பிளேசஸ் அட் ஒன்ஸ். அதனால் கண்டேங்கிறது வந்து என்னன்னாக்கா இன் ரியல் லைஃப் ஆண்டாள் சொல்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மற்றவா சொல்லி தான் கேட்க முடியும். ஓ, காசி யாத்திரை நடந்துருக்குடி அப்படின்னு அந்த தோழி சொல்லி கேட்கலாமா இருக்கும். ஆனால் அந்த காசி யாத்திரை நடக்கிறத என்னால் பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து கனவாக இருக்கிறதுனால நடக்கிற எல்லா விஷயங்கள் இது எங்கே நடந்தாலும் சரி என்னால் பார்க்க முடியறது, தெளிவாக பார்க்க முடியறது. ஸோ திஸ் வாஸ் அ ட்ரீம், ஸோ ஐ வாசன்ட் என்கம்பர்ட் பை ஃபிசிக்கல் லாஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். ரொம்ப அழகான பாசுரம் இது, ரொம்ப அழகான இன்டர்பிரிட்டேஷன் அது சொல்ல. அப்புறம் வந்து ரெண்டாவது பாசுரத்துக்கு பார்க்கலாம். இப்போ என்னன்னாக்க, இப்போ கண்ணன் வந்து இதுக்கு வரான். முதல் காரியம் கல்யாணத்துக்கு நாள் பார்க்குறா. கல்யாணத்துக்கு நாள் பார்க்குறச்சே வந்து ஸோ என்ன பண்ணுறாள்னாக்கா, நாளை வதுவை மனம் என்று நாளெட்டு. ஸோ தேதி குறிக்கணுமோ இல்லையோ, என்னைக்கு கல்யாணம்னு தேதி குறிக்கணுமோ இல்லையோ, அவள் குறிக்கிறச்சே என்ன எப்படி பண்ணுறாள்னாக்க நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நாளைக்குன்னு தேதி குறிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு வதுவை மனம், வதுவைனாக்க ரெண்டுமே கல்யாணம்னு அர்த்தம், கல்யாண மகோத்சவம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வதுவை மனம் அப்படின்னு சொல்கிறா. இந்த நாளைக்கு கல்யாண மகோத்சவம் என்று நாள் இட்டு, நாள் குறித்து, ஃபிக்ஸிங் த டேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டுமாரோ இஸ் கல்யாண உற்சவம் அப்படின்னு தஸ் ஃபிக்ஸிங் த டேட். அவள் என்ன பண்ணுறான்னாக்க ஒரு அப்புறம் பந்தல்லாம் நடுறாளோ இல்லையோ. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு கல்யாணம் நடக்க போகிறதுன்னு நாள் குறிக்கிறா. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் ஷீ இஸ் கன்வேயிங் இன் திஸ் பாசுரம். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து அழகான பந்தல் இருக்குது. அந்த பந்தலில் வந்து என்னெல்லாம்னாக்கா பாக்கு மரங்கள்லாம், இப்போ பந்தல்களில் வந்து இப்போ வாழை மரம் அதெல்லாம் தோரணம் இல்லை கட்டுறாளோ இல்லையா, கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி வாழை மரங்கள்லாம் வைக்கிறா. அது மாதிரி இங்கே பாக்கு மரங்கள் வந்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. பாலை கமுகு பரிசுடை பந்தல் கீழ், பந்தல்னாக்கா கல்யாண பந்தல், த கேனப்பி அப்படிங்கிற மாதிரி இந்த அலங்காரமாக பண்ணியிருப்பாளே அந்த பந்தல். அது அந்த பந்தல் வந்து எப்படிப்பட்ட பந்தல்னாக்கா, கமுகுனாக்கா பாக்கு மரம், பாக்குன்னு சொல்லுவாளே, பாக்கு மரம், வெத்தலையோடு போட்டுக்கிற அந்த பாக்கு இருக்கே, அந்த பாக்கு மரத்தை வந்து அதனுடைய பாலைனாக்கா இட்ஸ் அ ஷீத் தட் கவர்ஸ் த ஃப்ளவர் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பிக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷீத் மாதிரி தெரியும். அந்த மாதிரியான அந்த ஷீத் உள்ளதுக்கு அதுக்கு பேர் பாலைன்னு பேர். பாலை கமுக, அது பரிசு உடை, அதை வந்து ரொம்ப பரிசுனாக்கா அழகுங்கிற அர்த்தத்தில். அப்படிப்பட்ட பாலை இருக்கே, அந்த பாலை இருக்கிற அந்த அழகு, அந்த அப்படிப்பட்ட அழகு உடைய அந்த பாக்கு மரங்கள் இருக்கிற அந்த பந்தல் கீழே இவன் கண்ணன் வந்தான். வந்து கோளரை மாதவன் கோவிந்தன் என்பான் ஒரு காளை அவன் புகுந்து வர்றான். ஹி என்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ முந்தின பாசுரத்துல அவன் ஊரை என்டர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பாசுரத்தில் வந்து அவன் கல்யாண பந்தலை என்டர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த கல்யாண பந்தல் எப்படின்னாக்கா ரொம்ப அழகாக இருக்குது. அதில் பாக்கு மரங்கள் இருக்குது. இந்த பாக்கு மரங்கள் அதனோட பாலை வந்து ரொம்ப அழகாக அதுக்கு அழகு கொடுக்கறது. அப்படிப்பட்ட பந்தல் இருக்குது பாருங்கோ. அந்த பந்தலுக்கு கீழே அது பிலோ இட் ஆர் அண்டர் இட், அங்கே வந்து இவன் கண்ணன் வந்து என்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த கண்ணனை ரெஃபர் பண்ணுறச்சே நிறைய 3 வார்த்தைகள் சொல்கிறா. கோளரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கோளரின்னாக்கா அது நரசிம்மன் அப்படிங்கிற அந்த மாதிரியான அர்த்தம், அதாவது சிங்கம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நரசிம்மனே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறார் அவன். ஸோ மெஜஸ்டிக் லயன் அப்படிங்கிற அர்த்தத்தில் கோளரின்னு சொல்கிறார், ரெஃபரிங் டு அவன் தான் நரசிம்ம அவதாரம் எடுத்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. மாதவன்னாக்கா ஸ்ரீதேவி, மாதவன்னாக்க ஸ்ரீதேவியினுடைய நாதன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மாதவன் சொல்லப்படுற அந்த எம்பெருமா சேஷ்பதி வரான். கோவிந்தன் சொல்லப்படுற அந்த இவன் வரான், கண்ணன் வரான் அப்படிங்கிற மாதிரி 3 பேர்கள் சொல்கிறா. கோளரின்னு நரசிம்ம அவதாரத்தை ரெஃபர் பண்ணுறா. மாதவன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அது மான்னு சொல்லப்படுற ஸ்ரீதேவிக்கு பிடிச்சவன், அவளுடைய நாதன் அப்படிங்கிறத சொல்கிறார். கோவிந்தன்கிற நாமம் வந்து ரொம்ப சௌலபியத்தை எடுத்து காமிக்கிற நாமம் அது, திருநாமம் அது. அது நம்ம வியாக்கியானத்தில் பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக திருப்பாவை உபன்யாசத்தில் பார்க்கறச்சே, சிற்றஞ்சிறுகாலையில் பார்க்கறச்சே வந்து சொன்னோம் இந்த இதை பற்றி. ஸோ கோவிந்தன் நாமம் வந்து சௌலபியத்தை சொல்கிற நாமம் அது. அப்படி சொல்லப்படுற என்பானா என்று சொல்லப்படுகிற ஓர்னாக்க இந்த இடத்துல வந்து ஒரு காளைன்னு அல்ல, ஒப்பற்ற அப்படிங்கிற மாதிரி, அன்ஈக்குவல், ஒன் ஹூ ஹஸ் நோ ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட காளைன்னு கண்ணனை ரெஃபர் பண்ணுறா. காளைனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா புல், லிட்ரலி இட் மீன்ஸ் புல். இந்த இடத்துல என்னன்னாக்கா அவனுக்கு இளைஞன், ஸோ இஸ் யங், இஸ் யூத் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுற மாதிரி. ஸோ இஸ் ஸ்ட்ராங் அஸ் அ புல் அண்ட் இஸ் யங் அஸ் அ புல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற. காளை, அப்படிப்பட்ட காளையாக இருக்கிற இந்த கண்ணன் இருக்கானே,
அவன் வந்து என்டர் பண்ணுற மாதிரி கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு. ஸோ இந்த பாசுரம் வந்து அந்த பந்தல் அலங்காரம்லாம் இட்டு நன்னா பண்ணியிருக்கா. அதில் வந்து கண்ணன் வந்து நன்னா எப்படி என்ட்ரு பண்ணுறான், நரசிம்மன் மாதிரி என்ட்ரு பண்ணுறான், மாதவனாக என்ட்ரு பண்ணுறான், கோவிந்தனாக என்ட்ரு பண்ணுறான் அப்படிங்கிற. அது மாத்திரம் இல்லை, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஷி கிவ்ஸ் அஸ் இஸ் அட் கல்யாணம் வந்து நாளைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை சரியா இதை வியாக்கியானம் பார்க்கலாம். நாளை என்று, ஸோ நாளை வதுவை என்று மனம் என்று நாளெட்டு அப்படிங்கிற மாதிரி. ஏன் சுவாமி நாளைக்குன்னு வச்சுருக்கா, நாளைக்குன்னு வைக்கக்கூடாதா, 10 நாள் ஃப்ரம் நவுன்னு வைக்கக்கூடாதா, அல்லது இன்னைக்குன்னு வைக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து வியாக்கியானத்தில் அட்ரஸ் பண்ணுறா. சரி, 10 நாள் கழிச்சு கல்யாணம்னு வச்சாக்கா இவளால் தாங்க முடியாது. தட்ஸ் த மெயின் திங். பிகாஸ் ஷி cannot tolerate a longer wait அப்படிங்கிறதுனால. ஸோ இவளுக்கு தரிக்க முடியாது. இவள் வந்து அதனால் வந்து இவளுக்கு இந்த சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணால் தான் அவளுக்கு பிடிக்குங்கிறதுக்காக வேண்டிய நாளை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கான்னு. சரி, பின்ன இன்னைக்குன்னு வச்சுக்கலாமே அப்படிங்கனாக்கா, இல்லை இன்று என்றால் இன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க ரொம்ப சந்தோஷம் எக்கச்சக்கமாக ஜாஸ்தி ஆகிடும், அதுவும் கெடுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனந்தம் மிகுந்து சந்தோஷம் ரொம்ப ஜாஸ்தி ஆகி தாகம் எடுத்தவன், ரொம்ப தாகமாக ஒருத்தன் டெசர்ட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ சஹாரா டெசர்ட்டில் வந்து 20 நாள் இருக்கான். அவனுக்கு திடீர்னு ஜலம் கழிச்சிருத்துனாக்கா எக்கச்சக்கமாக சாப்பிடுவானோ இல்லையோ, மழை கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாமல் சாப்பிடுவானே. அந்த மாதிரி தாகம் எடுத்தவன் வேகமாக தண்ணீர் குடிக்கும்போது புறையேறி உயிர் இழப்பது போலே தரிக்க மாட்டாள். ஸோ அதை அந்த புறையேறி அதனாலே போயிடுவானோ போயிடலாம். ஸோ அது ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து இன்னைக்குன்னு வைக்கலாவா, இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னாக்கா துக்கம் ஜாஸ்தியானாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது இது பிளிஸ்ஃபுல் நியூஸ் வந்து அதுவும் வந்து இட்ஸ் ஹார்ட் டு பேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப ஒரு ஆனந்தத்தின் எல்லைக்கும் போயிடக்கூடாது, துக்கத்தின் எல்லைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. என்னன்னாக்கா இது வந்து வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக ஒன்று காமிக்கிறா. இப்போ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் ராவணனை கொன்னதுக்கப்புறம் ராவணனை கொன்னுட்டான் அப்படிங்கிற நியூஸை ஹனுமான் சொல்கிறதுக்கு போகிறான். அசோகவனத்தில் போய் சீதை கிட்ட சொல்கிறான். சீதை கிட்ட சொல்கிறோன்னே அவளோட ரியாக்ஷன் என்ன? அவள் ஒன்றுமே பதில் சொல்லலை, எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்கா. சீதாதேவி could not speak, tongue tied as she was with the thrill of delight அப்படிங்கிற மாதிரி. thereupon Hanuman spoke to Sita, who was not making any answer. அவ என்ன சொல்கிறான்னாக்க, so oh divine lady, what are you reflecting upon, why don't you speak to me அப்படிங்கிற. ஏன்னா ஆனந்தத்துடைய எல்லையில் இருக்கா, அதனால வந்து அதுவும் டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் பேசுறதுக்கு முடியாமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ரஹர்ஷேணா வருத்தாயம் வியஹர்த்தும் ந சசாகயம் ததோ பிரவீதரயம் சீதாம பிரதிஜல்பதிம். அப்புறம் கனுமான் கேட்குறான், கிம் தோம் சிந்தயசே தேவி, கிம் தோம் சிந்தயசே தேவி. தேவி நீ எதை பற்றி நினச்சின்னு இருக்கே, பேசாமல் இருக்கியே, என்னத்தை மனசில் நினச்சின்னு இருக்கே, அதை என்கிட்ட சொல்ல முடியுமா? ரொம்ப அழகாக சொல்கிறான். கிம் துவம் சிந்தயசே தேவி கிம் ச மாம் நாபிபாஷசே, ந அபிபாஷசே, பேசாமல் இருக்கியே, கிம் ச மாம், என்கிட்டேயும் பேசாமல் இருக்க தாயே, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு சீதை சொல்கிறா. சீதை என்ன சொல்கிறான்னாக்கா, ஹனுமான் இப்படிப்பட்டது, ஹியரிங் தி ப்ளசன்ட் டைடிங்ஸ் அபவுட் த விக்டரி ஆஃப் மை ஹஸ்பண்ட், ஐ பிகேம் ஸ்பீச்லெஸ் ஃபார் அ while, overpowered as I was by rapture அப்படிங்கிற மாதிரி. சந்தோஷம் வந்து என்னை வந்து எக்கச்சக்கமாக வந்து இது பண்ணி ஓவர்வெல்ம் பண்ணி எடுத்து, அதனால் கொஞ்சம் நேரம் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. அதாவது டூ மச் ஜாய் இஸ் ஆல்சோ நாட் குட் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறேன். பிரியமே ததுபஸ்ருத்யம் भर्तुर्विजय संश्रयं பிரஹர்ஷவசமாபன்னா. பிரஹர்ஷவசம் ஆபன்னா, ரொம்ப எக்கச்சக்கமாக ஒரு ராப்சர், அதனுடைய வசத்தில் ஆயிட்டேன் நான். ஃபில்டு வித் தட் கைண்ட் ஆஃப் ராப்சர். பிரஹர்ஷவசமாபன்னா நேர்வாக்கியாஸ்மி, பேசுறதுக்கு நாக்கு இல்லாமல் போயிட்டேன், வாக்கு இல்லாமல் போயிட்டேன். க்ஷணாந்தரம் அப்படின்னு.
எதுக்கு சொல்கிறான்னாக்கா, அதனால் இன்றைக்கி கல்யாணம் வச்சு அவளுக்கு இவ்வளோ அந்த லிமிட் ஆஃப் ஜாய்க்கு போயிடுவா, அதுவும் நல்லதில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். இந்த கோளரி அப்படிங்கிறது வந்து என்ன எதுக்காக வேண்டி சொல்கிறா? கோளரிங்கிறது நரசிம்மன் ரெஃபர் பண்ணுற மாதிரி, நரசிம்ம அவதாரத்தில் எவ்வளோ மிடுக்கு காமிச்சான் அவனை, வந்து மிடுக்கு அந்த மிடுக்க ஸ்ரீஹஸ்பதி என்ன மிடுக்கு தெரியும்படி வந்தான். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வரான், அந்த மாப்பிள்ளை வந்து ஊரை மனுஷாலை இம்ப்ரெஸ் பண்ண மூலியானால் ஒரு மிடுக்கு காமிச்சுட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸ்ரீஹஸ்பதி என்ன மிடுக்கு தெரியும்படி வந்தான், தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவன் வந்தான். தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொல்கிறாள். அது மாதிரி தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவன் வந்தான். அது மாத்திரம் இல்லை, அவனுடைய தேஜஸை காமிச்சுன்னு வந்தான் அப்படிங்கிறத சொல்கிறது மாதிரி, ஷோயிங் இஸ் ரெஸ்பிளண்டன்ஸ் ஆஸ் என், அது வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, அதுக்கு வந்து எவ்வளோ ரெஸ்பிளண்டன்ஸ், அவனுடைய தேஜஸை காமிச்சுன்னு வந்தான் அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் மாரீச்சன் வந்து ராவணனுக்கு புத்திமதி சொல்கிறச்சே சொன்னான், இந்த பாரு ராவணா, இந்த மாதிரி சீத்தையெல்லாம் அபகரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கே, ஒன்றும் அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் விட்டுடு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இம்மெஷரபிள் இன்டீட் இஸ் த ரெஸ்பிளண்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீராமா. அவனுடைய தேஜஸை பற்றி உனக்கு தெரியவே தெரியாது, அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது, அதுக்கு அளவிட முடியாத தேஜஸ். அப்படிப்பட்ட ஸ்ரீராமன் இருக்கானே, அவனுக்கு வந்து சீதாதேவி சொந்தம் அது. அண்ட் யூ ஆர் நாட் காம்பிட்டன்ட் டு கிட்னாப் ஹர். அவளை வந்து இது கிட்னாப் பண்ணுறதுக்கெல்லாம் உனக்கு இந்த அருகதை கிடையாது, இது சக்தி கிடையாது. ஃபார் ஷீ இஸ் அண்டர் தி ரெஃப்யூஜ் ஆஃப் ராமாஸ் போ இன் தி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்ரமேயம் ஹி தேஜோ யஸ்ய சா ஜனகாத்மஜாயம் சமயர்த்தஸ்தா. உனக்கு அந்த சமர்த்து கிடையாது, உனக்கு அந்த சமத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ராமச்சாபாஸ்ரயம் வனய அப்படிங்கிறான். இந்த அப்ரமேயம் ஹி தத்தேஜோ, அவனுடைய தேஜஸ் வந்து அளவிட முடியாத தேஜஸ் அது. அதனால் டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் கிட்னாப்பிங் சீதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி அந்த மாதிரியான அப்ரமேயம் ஹி தத்தேஜோன்னு நம்ம சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ரெஸ்பிளண்டன்ஸ் இவன் வச்சுன்னு வரான் அப்படிங்கிற மாதிரி அதை காமிக்கிறதுக்காண்டி கோளரிஸ் அவனுடைய மிடுக்க காமிக்கிறார். அது ஒரு ஒன் ஆஸ்பெக்ட் அது பிரைட் க்ரூம். இன்னொன்று வந்து மாதவன் சொல்றச்சு வந்து மானாக்க ஸ்ரீதேவி, மாதவன் ஸ்ரீதேவியினுடைய நாதன் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீதேவியவே மயக்கினவன் இவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இவன் எவ்வளவு அழகு தெரியுமா, அவன் ஸ்ரீதேவியவே மயக்கினவன் அப்படின்னு. மாப்பிள்ளை வந்து அழகு நிறைய இருக்குன்னு காமிக்கிறதுக்காக வேண்டியது. மாப்பிள்ளைக்கு மிடுக்கு ஜாஸ்திங்கிறது கோளரியில் சொல்லியாச்சு, மாப்பிள்ளைக்கு அழகு ஜாஸ்திங்கிறது என்ன சொல்கிறேன் நீ சுவாமி, ஸ்ரீதேவியே இவனுக்கு வந்து வசமாயிட்டா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பெரிய பிராட்டி என் நாதன் என்னும் சிறந்த ரசிகத்தன்மை தோன்றுமாறு வந்தான், பெண்களை மயங்க வைக்கும் அழகு சொல்லப்பட்டது, பெண்கள்லாம் மயக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, திருவாய்மொழியில் வந்து நம்மாழ்வார் சொல்கிறார், நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படிங்கிற ஒரு பாசனத்தில் சொல்கிறார் அவர். அப்படின்னாக்க நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை, தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை, சொல்மாலைகள் சொல்லுமாறு அமைக்கவல்லேற்கு இனி யாவர் நிகர் அகல்வானத்தே. அந்த அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானை பற்றி பாடுறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கே, இனிமேல் எனக்கு வேற என்ன வேணும், எனக்கு நிகர் யார் இதில் உலகத்தில் பரமபதத்தில் கூட யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது எனக்கு அவ்வளோ சந்தோஷம், எனக்கு இந்த மாதிரி சந்தோஷம் வேறு ஒருத்தருக்கும் கிடையாதுன்னு சொல்கிறச்சே, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது என்ன அர்த்தம்னாக்கா, பெரிய பிராட்டி அவன் வந்து பெரிய பிராட்டி கிட்ட மாத்திரம் அவன் அன்பு வைக்கல, எல்லார்கிட்டையும் நம்மகிட்டையும் அன்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது. ஸோ மாதவன் சொல்லிச்சு அவன் அழகாக இருக்கான், இஸ் வெரி ஹேண்ட்ஸம், இஸ் வெரி அட்ராக்டிவ் டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதே சமயத்தில் அவன் வந்து அவனுக்கு எல்லார் மேலேயும் அன்பு உண்டு அப்படின்னு காமிக்கிற மாதிரி, அவனுடைய குணாதிசயங்களை காமிக்கிற மாதிரி. அதே மாதிரி கோவிந்தன் சொல்லிச்சே, கோவிந்தன் குணங்களில் குறை ஒன்றும் கோவிந்தா நோடு அப்படின்னு வருதோ இல்லையோ, அந்த குறைவன்றும் இல்லாத கோவிந்தன், குணங்கள் அவனுக்கு கொஞ்சம் கூட குறையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. எஸ்பெஷலி இந்த சௌலபியம் சௌஷீல்யம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சமே குறையே கிடையாது. கிருஷ்ணாவதாரங்கிறது சௌலபியத்தை எடுத்து காமிக்கிறதுக்கு என்ன பிறந்த மாதிரி அது. ஆயர்களோடும் பசுக்களோடும் தாழ நின்று பரிமாறியவன், அவா லெவலுக்கு தன்னை தாழ்த்தின்றவன் அவன். விவாக சமயத்தில் யாராலே என்ன தடை வரும் என்று தெரியாததாலே அனைவரோடும் தாழ நின்று முகம் கொடுத்து வந்தான். அதை ஏற்கனவே அவனுக்கு சௌலபியம் ஜாஸ்தி. இது இன்னொன்று அவனுக்கு பயமா, கண்ணனுக்கு பயமா. கல்யாணத்தில் வந்து எதே ஒன்று தப்பா பண்ணி யாரையும் கோச்சுட்டோம்னாக்க யாரையும் கல்யாணத்தை நிறுத்திடுவாளோ, இந்த ஸ்ரீ ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு ஜாஸ்தி. அதனால தான் சொல்கிறார், அது விவாக சமயத்தில்
யாராலே என்ன தடை வரும், என்ன என்ன விதமான கஷ்டங்கள் வரும் என்று தெரியாததாலே அனைவரோடும் ஒத்திரி நம்ம பகைச்சிக்க வேண்டாம், எல்லாருக்கிட்டையும் பணிஞ்சு போயிடலாம். அது சொன்னால் கல்யாணம் வந்து நடக்கும் அப்படின்னு நல்லா சுமூகமாக நடக்கும்னு. யூஸ்வலாக வந்து பொண்ணாத்துக்காரா அப்படி பயப்படுவா, பிள்ளையாத்துக்காரா அப்படி இருந்தால் அட்லீஸ்ட் அந்த காலத்தில் பயப்பட மாட்டா பிள்ளையாத்துக்காரா. இப்போ வந்து இங்கே வந்து எப்படி சொல்கிறான்னாக்கா, இவனுக்கு வந்து பெண்ணாத்துக்கார ஆள் பயப்படுறத விட பிள்ளையான கண்ணனுக்கு தான் அந்த மாதிரி பயங்கள் ஜாஸ்தி. ஏன்னா ஆண்டாள் கிடைக்காம போயிடுவாளோ அப்படிங்கிற பயம். ஹீ இஸ் த மோர் ஃபார்ச்சுனேட் ஆஃப் த டூ அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு. அதனால் வந்து அனைவரோடும் தாழன் என்று முகம் கொடுத்து தான் எக்ஸ்ட்ராவாக பணிஞ்சு போயிட்டு இருந்தான், ஒன் ஹூ ஆல்ரெடி ஹேஸ் சௌலபியம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி காளை புகுதனா காளைங்கிறது வந்து ஒரு புல் அப்படிங்கிற அர்த்தம், ஒரு யூத் அப்படிங்கிற அர்த்தம். காளை புகுத அது ஸோ இது வந்து ஆனேறு ஏழ்வென்ற ஏறு அப்படிங்கிற மாதிரி. ஆனேறு ஏழ்வென்றான் அடிமையை திறமல்லால் கூனேறு சங்கம் கீடகத்தான் தன் வேங்கடத்து கோனேறிவரும் குருகாய் பிறப்பயனே. இவர் வந்து குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமையில் வந்து, சுவாமி எனக்கு வந்து திருவேங்கடத்தில் என்னத்தையாவது ஏதாவது ஒரு ஜந்துவாக பிறக்கணும் சுவாமின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு பதிகம் சாதிச்சிருக்கார். அந்த பதிகத்தை சொல்கிறார் வந்து, ஆனேறு ஏழு வென்ற 7 புல்ஸை வந்து 7 எருதுகளை வந்து வென்ற ஏறு. ஸோ அந்த இவனே ஒரு ஏறு. இவன் வந்து எப்படின்னாக்கா 7 எருதுகளை வென்றவன் அப்படிங்கிற மாதிரி. இவனே ஒரு காளை, 7 காளைகளை வென்றவன் அப்படிங்கிற மாதிரி. அது அப்படிப்பட்ட இளைஞன் அவன் தோழி. ஆண்டாள் சொல்ற மாதிரி, நீ எனக்கு அவனிடம் உள்ள காதலை பெருக்குவதற்காக இதெல்லாம் வந்து எனக்கு அவன் மேலே உள்ள காதல் ஜாஸ்தி ஆனுங்கிறதுக்காக வேண்டி அவன் எவ்வளவு தெரியுமா ஒரு இளைஞனாக இருக்கான் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பியே. அவனுடைய ஏறு பருவம் என் நெஞ்சில் ஏறு பருவம் காளை பருவம் என் நெஞ்சில் ஏறு பருவம் ஏறும்படி முன்பெல்லாம் வார்த்தை சொல்ல பாடுபடுவா என்று முந்தி வந்து நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே, இந்த கண்ணன் என்ன காளை மாதிரி இருக்கான்னு சொல்லுவே இல்லையோ, இப்போ வந்து டேபிள் ஸ்டோனாக இருக்குது. இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைனிங் டு யூ ஹவ் யூ லுக் லைக் அ காளை அப்படிங்கிற மாதிரி. அவன் பருவத்தை நான் உனக்கு சொல்லும்படி ஆயிற்றே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். காளை காளைனாக்கா இளைஞன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இஸ் யூத் இருக்கே. அவனோட யூத் இஸ் வந்து ரொம்ப எட்டர்னலி இஸ் யங் இல்லையா, என்றும் 16ன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அழகாக இது வந்து கோபால வம்சத்தில் சுவாமி தேசிகன் எவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். அவர் நிஷயவணியம் he's unblinkingly enjoyable to both eyes அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அஜகத் யௌவனம், ரொம்ப அழகான வார்த்தைகள். அஜகத் யௌவனம் நீங்காத இளமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அஜகத் யௌவனம் ஆவிரஸ்து சித்தய, அது வந்து என்னுடைய மனசில் தோணட்டும் சொல்கிறாரோ இல்லையோ. கலகாயதய குந்தளம் கலகபையம் கரணோன்மாதகயம் விப்ரமோ மகோமே. That which has youthfulness that never leaves, that which has locks of hair that battle peacock feathers in beauty, that which makes Indriyas go crazy by its leelas. அப்படிப்பட்ட அவனுடைய உருவம் இருக்கே, அந்த எஃபல்ஜன்ட் ஃபார்ம், அந்த தேஜஸ் உடைய அந்த உருவம் வந்து என்னுடைய மனசில் வரட்டும் உதிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறாச்சு அஜகத் யவ்வனம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். நீங்காத யவ்வனம் உடையவன் இல்லையா அவன் அப்படின்னு. அதுதான் அந்த காளை புகுதங்கிற வார்த்தையில இவள் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. 3வது பாசுரம் யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமா? தேவர்கள் எல்லாரும் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுவும் தேவர் குழாம் எல்லாரும் வந்துட்டா, இந்திரனும் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம், தேவர் குழாம் குரூப்ஸ் ஆஃப் தேவாஸ் அவெல்லாம் வந்திருக்கா. அவள் வந்து இந்திரனும் இன்க்ளூடடா சுவாமின்னு? ஆமாம், இந்திரன் உள்ளிட்ட இந்திரனும் இன்க்ளூடட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வந்திருந்து என்னை வந்திருக்கா.
ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு வந்து ஓட்டமாக ஓடுவாள் அந்த மாதிரி இல்லை, வந்து நன்னா இருந்து நிதானமாக கல்யாணத்தை நடத்திட்டு போகணுங்கிறதுக்காண்டி வந்திருக்கா. அதான் வந்து இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திருத்து. இந்த கண்ணனுக்கு உங்களோட பொண்ணை கொடுப்பேளா அப்படிங்கிற மாதிரி என்ன மகள் பேசுகிறா, இவன் தான் எனக்கு பொண்ணா வேணும் இந்த கண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி மகள் பேசுகிறா. மந்திரித்த அது மாத்திரம் இல்லை மந்திரித்துனாக்கா அந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாள். இவ்வளோ சீர் பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் இது பண்ண போகிறோம், அதெல்லாம் மந்திரித்துங்கிறது அந்த மாதிரியானது. ஸோ ஹேவிங் கன்சல்டேஷன்ஸ் ஆன் வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை, அந்த கண்ணனுடைய தங்கையான துர்கை இருக்காளே அப்படிங்கிற மாதிரி. அதாவது கண்ணனுக்கு வந்து கண்ணன் பிறக்கறச்சே யசோதைக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அப்படி யோகமாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அது வந்து துர்கை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வசுதேவர் வந்து கண்ணனை வந்து பிறந்ததுக்கப்புறம் கொண்டு போய் யசோதை கிட்ட விட்டுட்டு யசோதைக்கு பிறந்த குழந்தையான அந்த யோகமாயா அப்படின்னு சொல்லப்படுற அந்த துர்கையை வந்து அங்கே கொண்டு வந்து தேவகி கிட்ட கொடுக்குறா. ஸோ கம்சன் இஸ் சப்போஸ் டு பிலீவ் that this Durgai is the child born to தேவகி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனும் அந்த மாதிரி நினச்சின்னு இந்த குழந்தைய எடுக்கிறான், அந்த துர்கையை எடுத்து கையில் எடுத்து அவளை கொல்ல போகிறான். கொல்ல போகிற சமயத்தில் வந்து அந்த குழந்தை வந்து அந்த யோகமாயா அல்லது துர்கைன்னு சொல்லப்படுற அந்த குழந்தை வந்து அது வந்து அவன் கையிலேருந்து தப்பிச்சு போய் ஆகாசத்தில் நின்றுட்டு சொல்கிறது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை கொல்ல போகிறவன் வந்து ஏற்கனவே பிறந்துட்டான், அவன் வந்து இந்த இன்னொரு இடத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிஸப்பியர் ஆகிடுறது. ஸோ அந்த மேலே கிளம்பி போகிறாள் இல்லையா, கம்சனுடைய கையிலேருந்து கிளம்பி மேலே போகிறாள். அந்தரம்னாக்க ஆகாசம், அதனால் அவளுக்கு பேர் அந்தரி அப்படிங்கிற மாதிரியான பேர். அந்தரிங்கிற வார்த்தை வரும் பாருங்க, அந்தரி சூட்டாக்கு நான் கண்டேன். ஸோ அந்தரிங்கிற வார்த்தை அந்த துர்கையை சொல்கிறது. அந்த துர்கை இஸ் ஆல்சோ நவ் யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் ஹர் ஆஸ் கிருஷ்ணன்ஸ் யங்கர் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிருஷ்ணனுடைய சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னாக்கா யசோதையோட வயத்தில் பிறந்தவள் அவள், கண்ணன் வந்து தேவகி வயத்தில் பிறந்தவன். ஸோ அதனால் வந்து இது இஃப் நத்திங் எல்ஸ் தேர் கசின்ஸ் சிப்ளிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அப்படிப்பட்ட அந்த அந்தரி இருக்காளே அந்த துர்கை வந்து அவளும் கல்யாணத்துக்கு வந்திருக்கா. அவனோட சிஸ்டருங்கிறனால அவள் எனக்கு நாத்தனார் ஆறாள். நாத்தனார்னு சொல்கிறோமோ இல்லையோ, பிரைட் க்ரூமுடைய ஹஸ்பண்டுடைய சிஸ்டருக்கு நாத்தனார்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்படிப்பட்ட நாத்தனார் வந்து என்ன பண்ணுறா, மந்திர கோடி உடுத்தி எனக்கு புடவை கட்டி விடுறா அப்படிங்கிற மாதிரி. இந்த மந்திர கோடி உடுத்திங்கிறது ரெண்டு விதமாக இன்டர்பிரேட் பண்ணுறா வியாக்கியானத்தில். ஒன்று வந்து இது இன்னும் கல்யாணம் ஸ்டேஜ் வரல, இது நிச்சயதார்த்தம் தான், அதனால் நிச்சயதார்த்த புடவை உடுத்தி விடுறா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து உத்தமர் சுவாமிகள்லாம் வியாக்கியானம் பண்ணுறா. இவர் பெரியவாச்சான் பிள்ளை வந்து கல்யாண புடவையை கூறப்புடவையை உடுத்தி விடுறா அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறார். மந்திர கோடி உடுத்தி, ஸோ whatever ஒன் ஆஃப் தோஸ் புடவையை உடுத்தி விடுறா. அது நாத்தனார் தான் உடுத்தி விடுவாங்கிறது பழக்கத்தில் உண்டு அது. ஸோ அந்த நாத்தனார் வந்து உடுத்தி விடுறா. அது மாத்திரம் இல்லை மணமாலை அந்தரி சூட்டு, அது மாத்திரம் இல்லை இவளுக்கு மாலையும் போட்டு விடுறா, இந்த ஆண்டாளுக்கு மாலையும் போட்டு விடுறா அந்த நாத்தனார் அப்படிங்கிற மாதிரி. பத்தியா அந்த கண்ணனுடைய சிஸ்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணுறா, கண்ணனுடைய தங்கை எனக்கு இந்த மாதிரி பண்ணுறா, அந்த மாதிரி எவ்வளவு புல்லரிச்சுது எனக்கு கனா கண்டேன் தோழி நான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து இதில் என்னென்ன விஷயங்கள் இதில் சொல்கிறான்னாக்கா, தேவர்கள்லாம் வந்தால் அதில் வந்து இந்திரனும் சேர்ந்து வந்தான். அவள்லாம் வந்து என்னை வந்து பொன் என்கிட்ட வந்து பொன் கொடுக்கறத பற்றி பேசினாவா, எனக்கு இந்த பொண்ணு வேணும், கண்ணனுக்கு இந்த பொண்ணு வேணும்னு கேட்டா. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் கிருஷ்ணா அவள் வந்து வந்திருக்கா, தேவர்கள்லாம் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. பின்னாடி பார்க்க போகிறோம், இந்திரன் இஸ் ஆக்சுவலி கிருஷ்ணனுடைய அண்ணா அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னாக்கா இந்திரனுடைய தாய் தந்தை யாருன்னு கேட்டேன்னாக்கா அவள் வந்து கஷ்யப ரிஷிக்கும் அதித்திக்கும் பிறந்தவர் இந்திரன். அதே மாதிரி எம்பெருமான் வாமன அவதாரம் எடுக்கிறச்சே அவனும் அதே கஷ்யப ரிஷிக்கும் அதித்திக்கும் தேவிக்கும் பிறந்தவன். ஸோ அதனால் அவள் வந்து தே பிகம் சிப்ளிங்ஸ். அது மாத்திரம் இல்லை, வாமனன் பிகம்ஸ் த யங்கர் பிரதர் ஆஃப் இந்திரன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்திரன் வந்து தமையன் ஆயிடுறானோ இல்லையோ, ஸோ தமையன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் கண்ணனுக்கு. அதனால் ஸோ தமையன்கிற முறையில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனிவே, ஸோ அவள்லாம் வந்திருக்கா, தேவர்கள்லாம் வந்திருக்கா, அது இந்திரனும் சேர்ந்து வந்திருக்கான். அவள்லாம் வந்து என்ன வந்து இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, கண்ணனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. கண்ணன் தே ரெப்ரசன்ட் கண்ணன் அண்ட் தே ஆஸ்க் ஃபார் மீ, நான் தான் கல்யாண பொண்ணாக இருக்கணும்னு. அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் வந்து மந்திரித்து அவள் வந்து கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ், டீட்டெயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பேசுகிறா. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நாத்தனார் டு பி ஆன இந்த அந்தரின்னு சொல்லப்படுற இந்த துர்கை இருக்காளே, அவள் வந்து இந்த மந்திர கோடி உடுத்தி நிச்சயதார்த்த புடவை அல்லது கூறப்புடவை எனக்கு உடுத்தி விடுறா. அது மாத்திரம் இல்லை, மணமாலை சூட்டை, அது கல்யாணத்துக்கு மாலையும் எனக்கு போட்டு விடுறா அவள். அப்படி நான் கண்டேன் தோழி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இந்திரன். ஸோ வியாக்கியானம் பார்த்தேன்னா இந்திரன் வந்து கண்ணனுடைய கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணுறதுக்கு வரான். ஆனால் ஸ்ரீ ராமாவதாரத்தில் வந்து he tried explicitly to avoid to ஸ்ரீராமா அப்படிங்கிற மாதிரி. அதான் அஃப்கோர்ஸ் இவென்ச்சுவலி அட் தி எண்ட்
இந்த ராவண வதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தேவர்கள்லாம் கீழே இறங்கி வரா. அப்போ ஆத்மான மானுஷம் மன்னிய அப்படிலாம் சொல்கிறச்சே வந்து இறங்கி வராளோ இல்லையோ, அப்போ வந்து இந்திரன் வந்து ஸ்ரீராமனை பார்த்தான். இப்போ அதுக்கு முன்னாடி சரபங்க ரிஷி ஆசிரமத்தில் வந்து அவங்க ஸ்ரீராமன் சீதாதேவி இவர் லக்ஷ்மணன்லாம் அங்கே வந்துன்னு இருக்கிறச்சே, அப்போ உள்ளுக்குள்ளே வந்து இந்திரன் வந்து அந்த சரபங்க ரிஷிக்கிட்ட பேசின்னு இருந்தான். ஆனால் அந்த ஸ்ரீராமன் வர்றான்னு தெரிஞ்ச உடனே, சுவாமி எனக்கு வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்க, ராமனுடைய கண்ணுக்கு தெரியாமல் நான் போயிடணும், ஏன்னா அவன் நினச்சிட்டு இருக்கான், அவன் ஒரு மனுஷன்னு நினச்சிட்டு இருக்கான், அதனால் அவன் அப்படி நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஐம் நாட் அலவுட் டு சீ ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் வந்து இந்திரன் வந்து இ ட்ரைட் வெரி ஹார்ட் டு அவாய்ட் ஸ்ரீராமா, பட் அனக்கா இஸ் நாட் ட்ரைங் டு அவாய்ட் கிருஷ்ணன் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ராமாவதாரத்தில் அவன் வந்து தன்னை மனுஷன்னு நினச்சிருந்தான், கிருஷ்ணாவதாரத்தில் அந்த மாதிரி நினச்சிக்கல. அதனால் வந்து there's no harm in seeing கிருஷ்ணா அப்படிங்கிற அர்த்தத்தில். தவிர அவன் கிருஷ்ணனுக்கு தமையன்னு ஆயிட்டானோ இல்லையோ, அதனால் வந்து ஒளிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். ஸோ இந்திரா chose to avoid Sri Rama at Sharabanga Rishi's ashram, but has no hesitation in revealing himself to Krishna here. என்னக்கா because Sri Rama thought he was a man, ஆத்மானம் மானுஷமன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு சொல்கிறாள். இது மாதிரி அப்போ வந்து இந்திரா வந்து சரவங்க ரிஷி கிட்ட சொல்கிறான், வந்து இங்கே பாருங்கோ, here comes Rama, before he talks to me take me to some other place where he may not be able to see me. எங்கே போனாக்கா அவனுக்கு வந்து என்ன பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு இடத்த சொல்லு, நான் அங்கே போயிடுறேன், பிகாஸ் ஐம் நாட் allowed to see him, ஐம் நாட் allowed to talk to him அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறேன். என்ன ஐ கேன் see him when he accomplishes the task. என்னக்கா இந்த டாஸ்க்னு சொல்கிறது வந்து இந்த ராவணனை கொல்றது. he has to do a great task which is difficult for others. I can see him when he accomplishes the task and emerges victorious அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு உண்டான ஸ்லோகம் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து ஆல்சோ உபேந்திரனாக்கா இந்த வாமனன் இருக்கானே அவனுக்கு உபேந்திரன் பேர். உபேந்திரனாக்கா இந்திரனுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அடியன் மென்ஷன் பண்ணினோம் இல்லையோ, அந்த அதே சேம் கஷ்யப ரிஷி அதித்தி அந்த கப்பலுக்கு பிறந்தவா தான் ரெண்டு பேரும். இந்திரன் முதல்ல பிறந்தான், அதனால் தமையன். தம்பியான உபேந்திரனாக்க இந்திரனுக்கு தம்பின்னு அர்த்தம், அதான் வாமனுடைய பேர். ஸோ அந்த உபேந்திரனுக்கு இந்திரன் தமையனாகியாலே நெருங்கிய பந்துவாகவும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவாகவும் பெரியவனாகவும் இருந்தான். வயசில் தமையன்னாக்க வயசில் பெரியவன் தானே. வந்து இருந்து, ஸோ தேவர்கள்லாம் வந்திருக்கா, வந்து இருந்துன்னு பாருங்க. எப்படின்னாக்க வந்தா ஓடி போயிடல, வந்துட்டு இருந்தா ரொம்ப சரி சாவகாசமாக எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறேன் சுவாமின்னு அப்படின்னு நான் வெத்தலை பார்க்கலாம் போட்டுட்டு இதை வச்சு டொக்குன்னு சுற்றுற ஃபேனை கீழே உட்காந்து அவள் பேச ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. தங்கள் இயல்பையும் மீறி, அதாவது தங்கள் இயல்பையும் தேவர்களுடைய இயல்பு, அவளுடைய நேச்சர் என்னன்னாக்க தரையை மிதியார் தேவதைகள் அப்படின்னு, அவளுடைய கால் தரையிலே படாதான் அந்த மாதிரியான நேச்சர் உடையவா. அதையும் மீறிண்டு, அந்த ரூலையும் மீறிண்டு, தங்கள் இயல்பையும் மீறி கால் நிலம் தோய திடமாக இருந்து, கால் வந்து தரையில் படுற மாதிரி ஃபேர்மாக தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிண்டு, இந்த விவாகம் நிறைவேறினால் அல்லது கிளம்புவதில்லை, இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாங்கள் கிளம்ப போகிறதில்லை சுவாமி என்று இருந்தனர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த விதத்தில் வந்து they are firmly committed to seeing this wedding through the end. அப்புறம் வந்து என்னை மகள் பேசி அப்படின்னு, என்னை மகள் பேசி இவள் தான் கல்யாணம் பொண்ணா வேணும்னு கேட்குறாளோ இல்லையோ, அப்படி பேசுகிறச்சே வந்து அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ரொம்ப ஒரு எடுப்பாக சொல்லுவாள், சுவாமி இந்த பொண்ணுடைய குலம் என்ன தெரியுமா சுவாமி, என்னுடைய தகப்பனார் இப்படிப்பட்டவர், என்னுடைய தாத்தா எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட பாட்டனார் எப்படிப்பட்டவர், அதுக்கு மேலே முப்பாட்டனார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளோ இல்லையோ. அந்த குலங்கள்லாம் சொல்லிட்டு வரைச்சே வந்து சொல்கிறாரு, என்னை மகள் பேசி பிரம்மன் தொடக்கமாக பிரம்மாலேருந்து ஆரம்பித்து பெரியாழ்வார் வரை இக்குலத்தின் பெருமைகளை பேசி, அப்பாவான பெரியாழ்வார் வரைக்கும் எவ்வளோ நல்ல குலம் தெரியுமா சுவாமி, இந்த குலம் கோத்திரம் ரொம்ப வசந்த குலம் சுவாமி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாளாம். அதுதான் சொல்கிறார் என்னை மகள் பேசி அப்படின்னு. யூ கேன் இமேஜின். பெரியாழ்வார் வந்து அந்த பெரியாழ்வார் திருமையில் ஒரு பதிகம் ஒன்று வருது, இது ரொம்ப அழகான பதிகம். இது அதில் வந்து ஒரு நாயகியினுடைய தாயார் பேசுகிற மாதிரி ஒரு அழகான பதிகம். இது நாயகியினுடைய தாயார் பேசுகிறச்சு என்ன சொல்கிறானாக்கே, சுவாமி அடியனுடைய குமாரத்தி இருக்காளே இந்த நாயகி, அவள் காணாமல் போயிட்டா சுவாமி. அவள் வந்து அவளுடைய காதலனான எம்பெருமான் கூட ஓடி போயிட்டா, கண்ணன் கூட ஓடி போயிட்டா சுவாமி, எவ்வளோ கஷ்டப்படுறேன் சுவாமி, என்கிட்ட கூட சொல்லலை சுவாமின்னு ரொம்ப அழகாக சொல்கிறேன். அப்போ சொல்கிறச்சே வந்து அந்த தாயார் சொல்கிறா, ஒரு மகள் தன்னை உடையேன், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சுவாமி. ஒரு மகள்னாக்க ஒரே ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம், ஒரு மகள் ஒப்பற்ற மகள் அப்படிங்கிற மாதிரி. அன்ஈக்குவலுக்கு ஈக்குவலே கிடையாது சுவாமி. ஒரு மகள் தன்னை உடையேன், எனக்கு ஒரே ஒரு ஒப்பற்ற மகள், இன்காம்பரபிள் டாட்டர் இருந்தா சுவாமி. உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், அவள் தான் ஸ்ரீதேவி நினச்சின்னு வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். அல்லது
இவள் வந்து ஸ்ரீதேவிக்குடைய குணங்கள்லாம் இவளுக்கு வர்ற மாதிரி நான் இவளுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து வளர்த்தேன். உலகமே புகழற மாதிரி, உலகமே இவள் தான் ஸ்ரீதேவி அப்படின்னு நினச்சின்னு புகழற மாதிரி உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், இந்த செங்கண்மால் தான் கொண்டு போனான் அப்படிங்கிற மாதிரி. அடியன் வந்து மாடிஃபைட் இட் ஸ்லைட்லி டு சே ஒரு மகள் தன்னை உடைய. பெரியாழ்வார் வந்து சொல்கிறார், என்னை மகள் பேசின்னு சொல்கிறச்சே, சுவாமி இது பூர்வ குலத்தெல்லாம் பற்றி சொல்லிட்டேன், என்னுடைய மகளை பற்றியும் சொல்கிறேன் சுவாமி. ஒரு மகள் தன்னை உடைய, ஷீ இஸ் அன் இன்காம்பரபிள் டாட்டர் சுவாமி. உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், அவளை வந்து ஸ்ரீதேவி மாதிரியே வளர்த்திருக்கேன் சுவாமி. இந்த செங்கண்மால் தான் கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்கோ அப்படின்னு, என்னை மகள் பேசி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவதற்காக அப்படின்னு. மந்திரக்கோடி உடுத்தி அப்படிங்கிற, மந்திரக்கோடினாக்கா இந்த இது நிச்சயதார்த்த புடவை அல்லது கூறப்படவைன்னு முகூர்த்தம் போது பூர்த்துவாள், அது மாதிரி. ஸோ அதுக்கு வந்து வியாக்கியானத்தை சொல்கிறார், அதாவது ஸ்ரேயாம்சி பகு விக்னானி பவந்தி அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரேயாம்சி நல்ல காரியங்களுக்கு, பகு விக்னானி நிறைய தடைகள், விக்னம்னு சொல்கிறோம் இல்லையோ, நிறைய தடைகள் வந்து பவந்தி யூஸ்வலாக உண்டாகும் அப்படிங்கிற. நல்ல விஷயங்களுக்கு ஏதாவது தடைகள் உண்டாகும் அப்படிங்கிற. அதனால தான் நிறைய ஆண்களில் வந்து இப்போ கல்யாணத்துக்கு முந்தைய செவரல் டேஸ்க்கு முன்னாடி பொண்ணை வந்து ஆற்றுக்கு விட்டு வெளியில் அனுப்ப மாட்டா. ஏன்னா வெளியில் போச்சு எனக்கு தடுக்கி விழுந்துருவாளோ, இது ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற பயம்லாம் உண்டு இல்லையோ. அது மாதிரி நல்ல காரியங்களுக்கு பல தடைகள் உண்டாகும் அப்படின்னு பயந்துண்டு இவள் எல்லாத்தையும் தயாராக கொண்டு வந்திருக்காள். ரெண்டு சைட்லேருந்தும் எல்லாரும் வேணுங்கிற சாமான்கள்லாம் கொண்டு வந்திருக்கா. இன்க்ளூடட் இன் தேட் இஸ் நிச்சயதார்த்த புடவை அல்லது கூறப்புடவை அப்படிங்கிற மாதிரி. அந்தரி சூட்டை, அந்தரினா துர்கை வந்து சூட்டி விட்டால், இந்த மாலையை சூட்டினால் இந்த இதையும் இந்த மந்திரக்கோடியையும் இந்த புடவையும் உடுத்து விட்டாள் அப்படிங்கிறச்சே கிருஷ்ணாவதாரத்தில் அடியன் சொன்னது தான் அதில் வருது. யசோதையின் பெண்ணாக பிறந்தவளாகையாலே, யசோதைக்கு பெண்ணாக பிறந்தா, அதனால் எனக்கு நாத்தனார் அவள். சகோதரனின் காரியங்களை தானே முன்னின்று செய்ய வேண்டும். தன்னுடைய சகோதரனான கிருஷ்ணனுடைய அவனுடைய கல்யாணம் இது, அவனோட காரியங்களை நானே முன்னாடி நின்று பண்ண போறேன் அப்படின்னு அபிமானித்து வந்திருந்த துர்கையே தேனொழுகும் மணமிக்க மணமாலையை சூட்டி அன்னை அலங்கரித்தாள். அந்த மணமாலையை வந்து அதில் பூக்கள்லேருந்து தேன் சொட்டின்னு இருக்கு. அப்படி வாசனை, அந்த கந்தம் என்ன எப்படி இருக்கு தெரியுமா சுவாமி? அப்படிப்பட்ட மணமாலையை சூட்டி என்னை அலங்கரித்தாள். அவனுடைய சகோதரியின் ஸ்பர்ஷமாகையால், அப்படி சூட்டுறச்சே வந்து அவளுடைய கை வந்து இவள் மேலே பட்டுடுத்தான் ஆண்டாளுக்கு. ஆஹா என்ன குளிர், என்ன இனிமை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹவு பிளசன்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னன்னாக்கா அவனுடைய சகோதரியின் ஸ்பர்ஷமாகையாலே, யார் இவள் சாதாரண ஆள் இல்லை, கண்ணனுடைய சிஸ்டர் அவள். அதனால இவள் கைப்படுறச்சே அவளுடைய ஸ்பர்ஷம் வந்து இட்ஸ் ஓன்லி செகண்ட் டு கெட்டிங் ஹிஸ் ஸ்பர்ஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனுடைய சகோதரியின் ஸ்பர்ஷம் ஆகையாலே அவனுடைய ஸ்பர்ஷத்திற்கு அடுத்தபடி இனிமை. ஸோ நெக்ஸ்ட் டு தேட் இஸ், அந்த அளவுக்கு இதனுடைய ப்ளசண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அவனோடு கூட பிறந்தவள் என்னை தொட்டு மணமாலை சூட்ட பெற்றேன் காணு என்று தோழிக்கு சொல்கிறாள். அவனுடைய சிஸ்டர் எனக்கு பண்ணா, என்னுடைய நாத்தனார் எனக்கு பண்ணார் அப்படின்னு. அந்தரி என்று அந்தரமாகிற ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் துர்கையை சொல்லுகிறது. அடியன் இஸ் ஆல்ரெடி டாக் டு தட் அப்படிங்கிற மாதிரி. இந்த மணமாலை சூட்டினாலோ இல்லையோ, இந்த மணமாலை சூட்டுறதும் வந்து சொல்றச்சே வந்து இந்த கௌஷிதகி உபனிஷத் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து திரும்பவும் வந்து இந்த ஒரு முக்தாத்மாக்கு என்னென்ன விதமான வெல்கம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம திருவாய்மொழியில் வந்து ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, கௌஷிதகி உபனிஷத்துலேயே அந்த மாதிரியான ஒன்று இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறதுனாக்கா, அந்த முக்த புருஷனிடம் வந்து, முக்த புருஷன்னாக்கா ஜீவாத்மா which is about to attain mukti, so which is on the way to Paramapadam to attain mukti. அதை வந்து எப்படிப்பட்ட வெல்கம் அது கிடைக்கிறது தெரியுமா? 500 மதிமுக மடந்தையர் விரைகின்றனர். மதிமுகம்னா சந்திரன் போல முகமுடைய பரமபதத்தில் உள்ள மடந்தையர் லேடிஸ் வந்து அவள் வந்து ரொம்ப இது பண்ணுறாளாம், வந்து ரிசீவ் பண்ணுறாளாம். சில இன்டர்பிரிட்டேஷன்ஸில் இது வந்து இட் இன்க்ளூட்ஸ் இந்த 3 தாயார்கள், ஸ்ரீ பெரிய பிராட்டி, பூதேவி, அப்புறம் நீலாதேவி, அவளுடைய அட்டெண்டன்ஸ் எல்லாரும் வந்து பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. எனவே அந்த முக்த புருஷனிடம் 500 மதிமுக மடந்தையர் விரைகின்றனர். ஸோ 500 அந்த தேவலோகத்து, இது தேவலோகம் இல்லை, பரமபதத்து இவாள்லாம் வந்து ரிசீவ் பண்ணுறாவா. அதில் வந்து 100 பேர் வந்து மாலையை கையில் கொண்டு வரா, 100 பேர் வந்து கண்ணில் அஞ்சனம்னு சொல்லப்படுற அந்த மை கொண்டு வரா, 100 பேர் வந்து வாசனை பொடியை கொண்டு வரா, அப்புறம் 100 பேர் வந்து ஆடைகள்லாம் கொண்டு வரா, 100 பேர் வந்து
ஆபரணங்களை கொண்டு வரா. அப்புறம் அவனை பிரம்மத்தின் அலங்காரத்தினால் அலங்கரிக்கின்றனர் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிரம்மனை பார்க்கணுங்கிறதுக்கு, பிரம்மன் சுப்ரீம் பீயிங், அவனை பார்க்கறதுக்கு வந்து என்னென்ன அலங்காரம் பண்ணணுமோ அந்த மாதிரியான பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதான் வந்து தம் பஞ்சசதான்ய அப்சரசாம் பிரதிகாவந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது 500 பேர் வரா அப்படிங்கிற மாதிரி. சதம் மாலா ஹஸ்தாக, சதம் 100 பேர் வந்து கையில் மாலை வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. சதம் ஆஞ்சன ஹஸ்தா, 100 பேர் வந்து கையில் அஞ்சனம்னு சொல்லப்படுற அந்த மையை வச்சுட்டு இருக்கா. சதம் சூர்ண ஹஸ்தா, அடியன்னு சொன்ன மாதிரி இந்த ஏற்கனவே வந்து ஆடைகளுக்கு வாசனை பொடியை வச்சுட்டு ஆடைகளை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி 100 பேர் இதை வச்சுட்டு தான் 100 பேர் அதை வச்சுட்டு தான் வருதோ இல்லையோ அதெல்லாம் சொல்கிறது. இது சதம் வாசோ ஹஸ்தாக, சதம் கணாஹஸ்தாஸ்தம், அது மாதிரி பண்ணி பிரம்ம அலங்காரம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இவளுக்கு அலங்காரம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரம்மன் இதுக்கு பரமபதத்துக்கு போகிற முக்தாத்மாக்கு என்னென்ன இதுகள்லாம் பண்ணுறாளோ, உபச்சாரங்கள்லாம் பண்ணுறாளோ, என்னென்ன அலங்காரங்கள்லாம் பண்ணுறாளோ அந்தந்த அலங்காரங்கள் உபச்சாரங்கள்லாம் ஆண்டாளுக்கும் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது என்று பரமபதத்திற்கு முக்தாத்மா சொல்லும்போது மதிமுகம் அடந்தையரான நித்திய சூரிகள் அவனை அலங்கரிப்பது போல, அவனைங்கிறது இந்த முக்தாத்மாவை அலங்கரிக்கிற மாதிரி கண்ணனை ஆண்டாள் மனம் புரியும் போது துர்க்கையால் அலங்கரிக்கப்படும்படி அப்படிங்கிறார். அப்புறம் கனாக்கண்டேன் அப்படின்னாக்கா இப்படி விவாக காரியங்களில் ஒன்றும் குறையாமல் அனுபவிக்க பெற்றேன் என்றோ அப்படின்னு, ஒன்று கூட குறையில தோழி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரியா? ஸோ 4வது 5வது பாசுரம் 2 பாசுரம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. 4 திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிஷ்டர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மங்களகரமான விஷயத்துக்கு வந்து இந்த கும்பங்களில் நல்ல ஹோலி வாட்டர்ஸ்லாம் கொண்டு வருவாளோ இல்லையோ, அந்த ஹோலி வாட்டர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது இது அங்கே வந்திருக்கிற அந்த வைதீக இந்த பிராமின்ஸ்லாம் இருக்காளே, அவள் வந்து 4 திசை தீர்த்தம் கொணர்ந்து, தீர்த்தம்னா உங்களுக்கு தெரியும், ஹோலி வாட்டர் கொண்டு வந்து எங்கேருந்து 4 திசை 4 பக்கத்திலும் உள்ள இதுலேருந்து நல்ல நல்ல ஹோலி வாட்டர்ஸை கொண்டு வரா. இங்கே உள்ள நல்ல ஹோலி ரிவர், இங்கே கங்கை இருக்குது, இங்கே யமுனை இருக்குது, இங்கே கோதாவரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த நல்ல ரிதுகள்லாம் இருக்குமே, அந்த மாதிரி 4 பக்கத்திலும் உள்ள ஹோலி வாட்டர்ஸ் அதுலேருந்து ஜலம் கொண்டு வந்து, என்ன அது மங்களகரமான விஷயங்களுக்கு அந்த மாதிரியான ஜலம் வேணுங்கிறதுக்காக வேண்டி கொணர்ந்து நனி நல்கியாக நன்னா அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நன்னா அதை தெளிக்கிறாது. யார் பண்ணுறாத? பார்ப்பன சிஸ்டர்கள். பார்ப்பனாக்கா வேதிக் பிராமின்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த வேதிக் பிராமின்ஸ் சிஸ்டர்கள்னாக்கா ரொம்ப வசந்தவா அப்படிங்கிற மாதிரியானது. we will see a formal definition later. ஸோ ரொம்ப வசந்த அந்த வேதிக் பிராமின்ஸ் வந்து அவள் பல்லார்னா மெனி ஆஃப் தம் வந்து எடுத்து ஏத்தி அப்படிங்கிற மாதிரி, அதாவது சாண்ட் எம்பெருமானுடைய இதுகளை க்ளோரிஸை சொல்கிறா, அப்படி சாண்டிங் இன் ரிசவுண்டிங் வாய்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஏத்தி என்னன்னா எடுப்பா அவள் மந்திரங்கள்லாம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி, நல்லா கணீர்ன மந்திரங்கள் சொல்கிறான்னு சொல்லுவோம் இல்லையோ, அது மாதிரி எடுத்து ஏத்தினாக்கா ப்ரைஸ் பண்ணுறது. எம்பெருமானை வந்து நன்னா ப்ரைஸ் பண்ணுறாவா, அந்த மாதிரி மந்திரங்கள் சொல்கிறா அப்படிங்கிறது சொல்கிறா, எடுத்து ஏத்தி. ஸோ அந்த வேதிக் பிராமின்ஸ் வந்து 4 பக்கத்துலேருந்தும் ஹோலி வாட்டர்ஸ் கொண்டு வரா, அதை வந்து நன்னா தெளிக்கிறா, நன்னி நல்கி தெளிக்கிறா. அவள் அப்படிப்பட்ட பார்ப்பன சிஸ்டர்கள் அவா, ரொம்ப கிரேட் க்ளோரியஸ் இந்த வேதிக் பிராமின்ஸ் அவா, பல்லார் மெனி ஆஃப் தம் எடுத்து ஏற்றி நன்னா எடுப்பான குரல்ல எம்பெருமான புகழ்ந்து பாடின்னு இருக்காமே, பல்லாண்டுன்னு சொல்கிறா, அல்லது வேதாஸ் இதுலேருந்து மந்திரங்கள்லாம் சொல்கிறா, அது எம்பெருமான புகழ்ந்து சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கச்சே வந்து பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த புனிதன் சொல்கிறது வந்து பவித்ரன்னு சொல்லுவோமே, அது மாதிரி த ஹோலி ஒன் அப்படிங்கிற மாதிரி ஆப்சல்யூட்லி அன்பிளமிஷ்ட் ஒன் இருக்கானே, அவன் வந்து பூப்புனை கண்ணினாக்கா ஒரு மாலை போட்டு கார்லண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃப்ளவர்ஸ், தொடுத்த மாலைகள், பூக்களை புனைஞ்சுண்டு பூக்களை தொடுத்து பண்ணுற இந்த இதற்கு மாலை இருக்கே, அந்த மாலையை ஒரே போட்டுருக்கான் அப்படின்னு. அவனுடைய அலங்காரத்தை சொல்கிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், பெரிய அலங்காரம்னு பெருசாக ஒன்றும் கிடையாது, ஒரு மாலை ஒன்று போட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அது பின்னாடி பார்க்க போகிறோம் வியாக்கியானத்தில் வந்து தி கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ஹவு கிராண்ட்லி த பிரைட் இஸ் டெக்கரேட்டட் வெர்சஸ் ஹவு த ஆஸ்டியர்லி தி பிரைட் க்ரூம் இஸ் டெக்கரேட்டட் அப்படிங்கிறது. நம்ம கல்யாணங்கள் அந்த மாதிரி தானே நடக்கும். அது பூப்புனை கண்ணி புனிதனோடு எந்தன்னை, இந்த புனிதன் இருக்கானே, இந்த பவித்ரன்னு சொல்லப்படுற இந்த கண்ணன், அவன் வந்து ஒரு மாலை போட்டுன்னு இருக்கானது. அப்படிப்பட்ட அவனோடு எந்தன்னை என்னையும் சேர்த்து வச்சு காப்பு நான் காப்பு கட்டுறாளோ இல்லையோ, அந்த ரக்ஷாபந்தன் மாதிரி கட்டுறாளோ இல்லையோ, அது மாதிரி காக்கிறதுக்காக வேண்டி, கண்ணுக்கு இந்த
கண்ணு திருஷ்டிலாம் படக்கூடாதுங்கிறதுக்காண்டி காப்பு நான் கட்ட அவனுக்கும் கட்டுறா எனக்கும் கட்டுறா அப்படிங்கிற மாதிரி காப்பு நான் கட்ட நான் கண்டேன் தோழி நான். எங்களுக்கு காப்பு கட்டுறதை நான் வந்து என்னுடைய கனவுல பார்த்தேன். அது அவன் வெறும் ஒரு மாலை மொத்தம் போட்டுன்னு இருந்தான், என்னுடைய கையும் அவனுடைய கையிலையும் அந்த போட்டாவா அந்த காப்பு கட்டினாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாவா. சரியா? ஸோ என்னுடைய ரிச்சுவல்ஸ் இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறா. நாள் திசை தீர்த்தம் கொண்டு வந்தது வியாக்கியானம் பண்ணுறச்சு. இதை வந்து ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் ஸ்ரீமத் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறச்சே வானரங்கள் வந்து நாலா பக்கத்துலேருந்து நல்ல ஜலங்கள் கொண்டு வந்தா, 4 ஓஷன்ஸ்லேருந்து 4 திசையிலும் உள்ள ஓஷன்ஸ்லேருந்து கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகங்கள் இருக்குது. அதே மாதிரி இவாள் 4 திசை தீர்த்தம் கொண்டு அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவன் சொல்கிறான், சுக்ரீவா கேவ் 4 parts to 4 vanaras to get them filled with the water from 4 oceans. இந்த பக்கத்தில் ஓஷன் அந்த பக்கத்து ஓஷன் இதெல்லாம் எல்லாத்துலேருந்து ஜலங்கள் எடுத்துன்னு வாங்க பட்டாபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லி 4 வானரங்கள் கிட்ட 4 குடத்தை கொடுத்து விடுறான், பார்ட்ஸ் கொடுத்து விடுறான். அவளும் போய் எடுத்துட்டு வர்றா. The great souled monkeys, the ones that were given this task, they're resembling elephants in size and going speedily like Garuda. யானை மாதிரி பெருசாக ஒரு கம்பீரமாக இருக்கா, ஆனால் கருடன் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறா. தேஸ் ஆர்டர்ட் பை சுக்ரீவா லீப்ட் குவிக்லி இன் டு த ஸ்கை அப்படிங்கிற மாதிரி. யதா பிரத்யூஷ சமயம் சதுர்நான் சாகராம்பசாம் பூர்ணைர்கடைः பிரதீக்ஷத்வன் ததா குருத வானரः ஏவம் உக்தः மகாத்மானோ வானரா வாரணோ உபமாகி வாரணம் வருது பாருங்க. வாரணம்னாக்க யானை மாதிரி இருக்க. வாரண உபமானம், யாரணத்தை உபமானமாக கொண்டவர்கள் அப்படிப்பட்ட வானரர்கள். உத்பேதுர்ககனன் ஸ்ரீக்ரன் கருடாயிவ ஸ்ரீக்ரகான. ஸோ அவளை பண்ணாலும் இல்லையா, அந்த மாதிரி 4 திசை தீர்த்தம் கொண்டு வந்தாலும் இல்லையா, அந்த ராம பட்டாபிஷேகத்துக்கு அதே மாதிரி இதுக்கும் கொண்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்ப்பன சிட்டர்கள்னாக்கா, சிட்டர்கள்ங்கிற வார்த்தை சிஸ்டர்கள்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அதை தமிழாக்க பண்ணால் சிட்டர்கள்னு ஆறுது. வேதாந்த ஞானமும் யாரெல்லாம் ஹூ கேன் பி கன்சிடர்டு சிஸ்டர்கள்னாக்க, அவளுக்கு வேத ஞானம் இருக்கணும், வேதாந்த ஞானம் இருக்கணும், அவளுக்கு ஒழுக்கம் டிசிப்ளின் இருக்கணும், ஸ்ரத்தையும் உடையவர் ஸ்ரத்தையும் இருக்கணும். இப்படிப்பட்டவாளுக்கு தான் சிஸ்டர்கள்னு பேர் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பல்லாறு எடுத்தேத்தி அப்படின்னு இருக்கே, அதை வந்து இன்னொரு பாடம் என்னன்னாக்கா பல்லாண்டு எடுத்தேத்தின்னு கூட சில சமயம் பாடங்கள் உண்டு. பல்லாண்டுன்னு சொல்லி ஏற்றி பாடுறா, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு. ஸோ பல்லாறு எடுத்து ஏற்றினாக்க நிறைய பேர் வந்து எடுத்து ஏற்றின கம்பீரமான குரலில் வந்து எம்பெருமான ப்ரைஸ் பண்ணுறான்னு. பல்லாண்டு எடுத்து ஏற்றினாக்கா அது ஏன் எடுத்து ஏற்றி கம்பீரமான குரலில் பல்லாண்டு பாடுறா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பல்லாண்டு பற்றி சொல்கிற மாதிரி ஆகிடும் அது. பட் அப்படின்னு ஒரு பாடம் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பூப்புனை கண்ணி புனிதனோடு, அதாவது பல்வகையாலும் பவித்திரன், புனிதன்னு சொல்கிறது வந்து பல்வகையாலும் பவித்திரனேன் அல்வழக்கொன்றுமில்லா அடிகோட்டியர் கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே அப்படிங்கிற மாதிரி. எல்லா விதத்துலையும் நீ ஒரு பவித்திரன், நீயும் பவித்திரன், நீ உன்னோட சேர்ந்தவாளும் பவித்திரன் ஆக்கிடுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி பல்வகையாலும் பவித்திரன் தான் அந்த புனிதனவன் அவன் இல்லையா. அதனால் புனிதன்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறா. விவாக சமயத்தில் இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் சொல்கிறாங்க. கண்ணனுக்கு வந்து ஒரே பூப்புனை கண்ணின்னாக்க இந்த பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையை போட்டுருக்கிற அந்த கண்ணனோட அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது சுவாமி இவளுக்கு க்ளோரியஸாக இப்படி போட்டு ஆபரணங்கள் போட்டிருக்கா, என்னென்ன ஜலிக்கிற கூரை புடவை போட்டிருக்கா, அதெல்லாம் இருக்குது. ஆனால் இவனுக்கு வெறும் மாலை மாத்திரம் தானேனாக்கா ஆமாம் சுவாமி எப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது விவாக சமயத்தில் மணமகளான அவளுக்கு எல்லா ஆபரணங்களையும் இட்டு அலங்காரம் செய்திருப்பது போல் அல்லாமல், அவளுக்கு கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காள் அது மாதிரி இல்லாமல், மணமகனான கண்ணன் ஒரு தனி மாலையை சூட்டி கொண்டு அவனோட பாருங்க பரிதாபப்படுறார் வியாக்கியானத்தில். பாவம் பாருங்க, ஒரே ஒரு மாலையை போட்டு விளைய வந்துருக்கா கூட்டி கொண்டு நீராடி, அவன் அதை நீராடினா குளிச்சுட்டு
கையில் பவித்திரத்தை தரித்து கையில் பவித்திரம் போட்டுருக்கான். வருகிறவர்களை என்மேல் படாதீர்கள், என்மேல் படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரானா. வருகிறவர்களை என்மேல் படாதீர்கள் என்று கோச்சிக்கிறான். என்ன இது, நீ என்ன எங்கள் மேலே படுற மாதிரி வரையில அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிறானா என்று கோபித்து வஸ்திரத்தை ஒதுக்கி கொண்டு அவன் என்னாக்க குளிச்சதுக்கப்புறம் அந்த வஸ்திரம் மற்றவா மேலே படக்கூடாது இல்லையா, குளிக்காதவா மேலே படக்கூடாதுங்கிறதுக்கு வஸ்திரத்தை ஒதுக்கி கொண்டு மிகுந்த ஆச்சாரத்துடன் எக்கச்சக்கமான ஆச்சாரத்தோடு மிக பரிசுத்தனாய் வந்தபடியை சொல்லுகிறது. ரொம்ப பரிசுத்தமாக வர்றான்னு சொல்லி அதனால தான் புனிதனோடு, அதனால தான் புனிதன் பவித்திரமானவன் அப்படின்னு சொல்றதுங்கிறான். அப்புறம் கொஸ்டின் கேட்குறா வியாக்கியானத்தில், கண்ணனுக்கு இத்தகைய ஆச்சாரம் உண்டோ சுவாமி? கண்ணனுக்கு இந்த மாதிரியான தீராத விளையாட்டு பிள்ளை இல்லையா கண்ணன், அவனுக்கு போய் ஆச்சாரம்லாம் உண்டா சுவாமி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கண்ணனுக்கு இத்தகைய ஆச்சாரம் உண்டோ எனில் அது என்னக்கா, கண்ணனுக்கு இந்த மாதிரி ஆச்சாரம் கிடையாது. ஆனால் அந்த ஆண்டாளோட அப்பா இருக்கார் பெரியாழ்வார், அவருக்கு எக்கச்சக்கமான ஆச்சாரம் அனுஷ்டானம் உண்டு. அதனால அவரை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கண்ணனுக்கு இத்தகைய ஆச்சாரம் உண்டோ எனில் ஆச்சாரத்தில் ஏதேனும் குறைவு உண்டானால் பெரியாழ்வார் பெண் கொடுக்க மாட்டார். அவர் கோச்சின் நோ உங்களுடைய ஆச்சாரம் இட் ஃபால்ஸ் பிலோ மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதனால நோ ஆண்டாள் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டாருனாக்க அப்புறம் கண்ணனுக்கு சப்புன்னு ஆயிடுமோ இல்லையோ, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய ஆகையாலே இத்தனை ஆச்சாரங்களையும் வரவழைத்து கொண்டு வந்தான் என்று தோன்றுகிறது. அதனால தான் அந்த மாதிரி பண்றான் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் அழகா சொல்றாரு. எந்தென்னை காப்பு நான் கட்ட அவனை தொட வேண்டும், அது எந்தென்னை காப்பு நான் கட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது இந்த பூப்புனை கண்ணை புனிதனோடு எந்தென்னை காப்பு நான் கட்ட அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவனுக்கு காப்பு கட்டுறா. அதே மாதிரி அதே வாத்தியார் என்னோட கையிலையும் காப்பு கட்டுறாரு. ஸோ வாத்தியார் அவனுக்கு காப்பு கட்டுறார். ஸோ அப்போ வாத்தியாரோட கை அவன் மேலே படுறது, அந்த அவன் மேலே பட்ட அதே கையோடு அவர் எனக்கு காப்பு கட்டுறாரு இல்லையோ, அதை வியாக்கியானத்தில் அழகாக சொல்கிறா. என்னன்னாக்கா எந்தென்னை காப்பு அவனை தொட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது கிடைக்கா அப்படின்னும். எனக்கு அவனை தொடணும்னு ஆசை, ஆனால் கல்யாண பந்தல் அந்த மாதிரி பண்ண முடியல. ஆனால் இருவருக்கும் அந்த கங்கணம் கட்டும்போது அந்த காப்பு கட்டுறச்சே அவனை தொட்ட அந்த வாத்தியார் இருக்க நானும் தொடும் பேரு பெற்றேன். அவனை தொட்ட வாத்தியாரை அவரோட ஸ்பர்ஷம் எனக்கும் கிடைச்சது. அது அவனை தொட்ட மாதிரியே இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாளாம். அது இது எதுனாக்கா ஸ்ரீராமன் ரொம்ப அழகான ஒரு இடம். யுத்த காண்டத்தில் வெரி ஏர்லி இந்த யுத்த காண்டம், ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் இந்த வானரங்கள்லாம் ஸ்டாண்டிங் ஆன் த ராங் சைட் ஆஃப் தி ஓஷன். ராங் சைட்னாக்க த ஃபார்தர் சைட் ஃப்ரம் லங்கா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு சமுத்திரத்தை தாண்டிட்டு போனோம். அப்போ ஒரு பர்டிகுலர் சர்க்கத்தில் ஸ்ரீராமன் சீதையை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்ங்கிறது ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறான். லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறான், சீதையை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு. அதில் நீங்கள் நினச்சிட்டு ஸ்ரீராமன் இஸ் நாட் அ ரொமான்டிக் அட் ஆல் அப்படிங்கிற மாதிரி. யூ வில் பி வெரி சர்ப்ரைஸ் when you go through this சர்க்கம். அதில் என்ன சொல்கிறான்னாக்கா, ஸ்ரீ லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறச்சே அவன் தன்னை மறந்து அவன் காற்றுக்கிட்ட பேசுகிறான். ஓ விண்ட் அப்படின்னு சொல்லி, ஓ காற்றே ஃப்ளோ ஃப்ரம் த சைட் ஆஃப் மை பிலவட் அப்படிங்கிற. காற்றே நீ என்ன பண்ணு, என்னுடைய நாயகி இருக்காளே சீதை, அவளை தொட்டு விட்டு அப்புறம் என் மேலே என்ன தொடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவள் மேலே பட்டுட்டு நீ அப்புறம் என்ன பட்டேல்னாக்கா அது அவளோட ஸ்பர்ஷம் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி நிலவு இருக்கு பாருங்கோ, அந்த நிலவு பார்க்கறச்சே நானும் பார்க்குறேன்னதை அவளும் அதை பார்த்துருப்பாள் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கே, அந்த எண்ணம் அவளுடைய திருக்கண்களால் அவள் நிலவை பார்க்குறா, நான் என்னுடைய திருக்கண்களால் நிலவை பார்க்குறேன். we are not seeing each other, but இருந்தாலும் we are seeing that common object. அந்த நிலா இருக்கு பார்க்கறதுனால நான் எங்களுடைய ரெண்டு கண்களுமே ஒன்று பார்த்துன்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஸ்லோகம் ஒன்று. வாஹி வாதயத கன்யாம் தாம் ஸ்ருஷ்ட்வா மாமபி ஸ்பிருஷயம் त्वयि मे गात्र संस्पर्शः चन्द्रे दृष्टि समागम. என்ன அழகான இது பாருங்க இல்லை. ஏதாவது எப்படி ஒரு இலக்கியத்தில் ஒரு காதலன் காதலியை மிஸ் பண்ணி பேசுறச்சு இந்த மாதிரி சொல்லுவானோ, அதே மாதிரி ஸ்ரீராமன் சீதையை மிஸ் பண்ணி சொல்கிறான். அது ஸோ யூ தாட் ஹி வாஸ் நாட் அ ரொமான்டிக். ஸோ அந்த மாதிரி இவள் சொல்கிறாளாம், அந்த அவனை தொட்டு அவனுக்கு காப்பு போட்டு விட்டாரே, அந்த வாத்தியார் அதே கையால் என்ன தொடுறச்சே
அவனோட ஸ்பர்ஷமே எனக்கு பட்டது மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறான். எந்தென்னை காப்பு நான் கட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பரமானாகி எம்பெருமான் நினைவாலே அவனை அணுகினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, ஆக்சுவலாக பின்னாடி வரப்போகிறது, இஸ் கோயிங் டு என்டர் தி கேனப்பி ஒன்லி இந்த நெக்ஸ்ட் பாசுரம்னு வரப்போகுது. பின்ன எப்படி காப்புலாம் முன்னாடி வந்ததுனாக்கா, அந்த காலத்தில் வந்து காப்புலாம் முன்னாடி கட்டிட்டு செப்பரேட் இவெண்ட் ஃப்ரம் தி the wedding rituals itself அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இந்த காப்பு வந்து முன்னாடி நடந்ததை சொல்கிறது, பின்னாடி வந்து கல்யாணத்துக்குன்னு பந்தலுக்கு வரப்போகிறது சொல்ல போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 5வது பாசுரம் இன்னைக்கு இந்த பாசுரத்தோடு முடிச்சுப்போம். கதிரொளி தீபம் கலசமுடனேந்தி சதுரிளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரப்பூத கனா கண்டேன் தோழி நான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னன்னாக்கா, இந்த சதுரிளமங்கையர் வந்து இப்போ வந்து கண்ணன் வந்து அந்த பந்தலுக்குள்ளே வரானவன், அவன் வந்து என்ன பண்ணுறான், கல்யாணத்துக்குன்னு வரான். இப்போது கல்யாணத்துக்கு வரைச்சே வந்து மங்கையர்னாக்கா சதுரி இளமங்கையர்னாக்கா பியூட்டிஃபுல் யங் மெய்டன்ஸ் வந்து அவள் வந்து தாம் வந்து எதிர்கொள்ள த க்ரூமை வந்து எதிர்கொள்கிறானாக்கா தே ரிசீவ் த க்ரூம் அப்படிங்கிற மாதிரி. அவள் வரைச்சே கையில் என்ன வச்சுன்னு வரா, கதிர் ஒளி தீபம் கலசமுடன் ஏந்தி. கலசம்னாக்கா பாட், அதில் உள்ளுக்குள்ள தீபம் ஒன்று வச்சுன்னு இருக்கா. அந்த தீபம் வந்து கதிர் ஒளி மாதிரி சூரியனோட வெளிச்சம் மாதிரி என்ன பளிச்சுன்னு இருக்கு, அதை கையில் வச்சுன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த குடத்துக்குள்ளே வச்சுன்னு வருவாள். அது மாதிரி கதிர் ஒளி தீபம் கலசம் உடனேந்தி அந்த மாதிரி தீபம் வந்து வச்சுன்னு இருக்கிற அந்த அந்த பாட்டை கையில் வச்சுட்டு கையில் வச்சுட்டு சதுரிளம் மங்கையர் பியூட்டிஃபுல் யங் மைடன்ஸ் வந்து எதிர்கொள்கிறா, கண்ணனை வந்து எதிர்கொள்கிறா, தே ரிசீவ் ஹிம் அப்படின்னு வரைச்சே. மதுரையார் மன்னன், வட மதுரான்னு இருக்கோ இல்லையா, கண்ணனுடைய பிறந்த ஊர் மதுரா தானே, அந்த மதுரையார் மன்னன், மதுரையார்னாக்கா த டெனிசன்ஸ் ஆஃப் மதுரா, மதுராவோட சிட்டிசன்ஸ் இருக்காளே, அவளுக்கு மன்னன்னாக்கா அவளுக்கு த கிங் ஆஃப் தம் அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்து அடிநிலை தொட்டு அப்படின்னாக்கா, அடிநிலை தொட்டுனாக்கா வேரிங் ஹிஸ் சாண்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்து காதத்தில் பாதை இதை போட்டுண்டு எங்கும் அதிர புகுத. அவன் வந்து என்டர் பண்ணுறச்சே வந்து புகுதன்னாக்கா புகுந்தான், இந்த பந்தலுக்குள்ளே நுழைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி நுழையர்ச்சி எப்படின்னாக்கா எங்கும் அதிர்றது, உலகமெல்லாம் அதிர்றது தான், நாலா பக்கமும் அதிர்றது அப்படிங்கிற மாதிரி. அதிர்றதுன்னா வைப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் வந்து பந்தலில் என்டர் பண்ணுறச்சே நாலா பக்கமும் அதிர்றது, அப்படி அதிர்ற மாதிரி என்டர் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்ணன் வந்து கல்யாணத்துக்காக வேண்டிய பந்தலுக்கு வரைச்சே வந்து அதை என்டர் பண்ணுறது எப்படி இருந்தது சொல்கிறா. முதல் காரியம், அவனை வந்து யார் ரிசீவ் பண்ணா, சதுரிளம் மங்கை ரிசீவ் பண்ணா. ஸோ பியூட்டிஃபுல் யங் மெய்டன்ஸ் ரிசீவ் பண்ணா. எப்படி ரிசீவ் பண்ணா, அவள் பார்ட்ஸ் வச்சுன்னு இருக்கா, பார்ட்ஸ்க்குள்ளே வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக வேண்டிய விளக்கு அதுக்குள்ளே இருக்குது. அந்த விளக்கே வந்து கதிர் ஒளி மாதிரி, சூரிய வெளிச்சம் மாதிரி எக்கச்சக்கமாக பிரைட்டாக இருக்குது. அப்படி அவள் ரிசீவ் பண்ணுறச்சே இந்த மதுராவில் உள்ள சிட்டிசன்ஸுகளுக்கு கிங்காக இருக்கிறவ இந்த இவன் இருக்கானே, கண்ணன் இருக்கானே, அவன் வந்து அடிநிலை தொட்டு அவனுடைய கால் பாதுகைகளை போட்டுண்டு எங்கும் அதிர, உலகமே அதிர்ற மாதிரி, நாலா பக்கமும் அதிர்ற மாதிரி புகுத அந்த கேனப்பி பந்தலுக்குள்ளே புகுந்தான். அதை நான் கனா கண்டேன் தோழி, அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஐ வாட்ச் ஹிம் என்டர் தி கல்யாண பந்தல் வெல்கம் பை தீபம்ஸ் அண்ட் பூர்ண கும்பம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கதிர் ஒளி தீபம் கலசம் ரெண்டு எப்படி இன்டர்பிரட் பண்ணுறான்னாக்கா, கலசம்ங்கிறது இந்த பூர்ண கும்பத்தை சொல்கிறா. அதே மாதிரி வந்து அதுக்குள்ளே வந்து தீபங்கள் இருக்கிற மாதிரி வச்சுன்னு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதுரிளம் மங்கையர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது எகெயின் இட் கோஸ் பேக் டு ஹவு அ முக்தாத்மா இஸ் பீங் ரிசீவ்ட் இன் பரமபதம் வென் ஹி என்டர்ஸ் பரமபதம் அப்படிங்கிறது. அதே த ஃபேமஸ் பதிகம் ஆஃப் திருவாய்மொழி, திருவாய்மொழியில் 10வது 10 9வது திருவாய்மொழி, அதில் வந்து ஹோல் பதிகம் இஸ் அபவுட் ஹவு அ முக்தாத்மா இஸ் பீங் ரிசீவ்ட் இன் பரமபதம், ஆல்சோ ஆன் த வே டு பரமபதம் ஹவு இஸ் ரிசீவ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து வார்த்தைகள், விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர், நிதியும் நல் சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் அதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தேனும் அழகாக சொல்கிறார். அதாவது நித்திய சூரிகள்லாம் வந்து சொல்கிறாலாம் விதிவகை புகுந்தனர் என்று. ஆஹா, எவ்வளோ ஃபார்ச்சுனேட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜீவாத்மா வந்து தன்னுடைய விலங்குகளெல்லாம் அது உதறி தள்ளிட்டு வந்து எப்படியோ நம்ம பரமபதத்துக்கு வந்துருத்தே, ஈவன் நம்ம இங்கே வரத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கோம்னு அவள் சொல்கிறாளா நித்திய சூரிகள். இமேஜின் இஃப் வி கோ டு பரமபதம், வென் வி கோ டு பரமபதம் திஸ் இஸ் வாட் தே வில் சே அப்படிங்கிற மாதிரி. ஆஹா, எவ்வளோ பாக்கியம் இவன் பரமபதத்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளாம். விதிவகை புகுந்தனர், விதிவகைனாக்கா நம்மளோட எவ்வளோ பாக்கியம் அப்படிங்கிற மாதிரி என்று. நல்வேதியர்னாக்கா யூஸ்வலாக வேதியர்ங்கிறது பிராமின்ஸை சொல்லும். இங்கே வந்து வேதியர்ங்கிறது வேதங்களில் சொல்லப்பட்ட நித்திய சூரிகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் இன்டர்பிரட் பண்ணுறார்.
பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினார். நம்ம காலெல்லாம் முக்தாத்மாவுடைய காலெல்லாம் அலம்பி விடுறாளாம். அது மாத்திரம் இல்லை, நிதியும் நல் சுண்ணமும் நிறைகுட விளக்கமும். நிதியுங்கிறது இந்த ஷட்டாரி போடுற மாதிரி சொல்கிறார். நிதியும்னாக்கா இந்த தலையில் வைப்பாள் அந்த ஷட்டாரி, அந்த நிதியும் நல் சுண்ணமும்னாக்க இந்த இதை கந்தப்பொடி கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி. நிறைகுட விளக்கமும், இந்த பூர்ண கும்பம் வித் விளக்கு, எக்ஸாக்ட்லி இந்த நிறைகுட விளக்கமுங்கிறது அந்த கதிரொளி தீபம் கலசம் அப்படிங்கிறது. நிறைகுட விளக்கமும் அதெல்லாம் கொண்டு வந்து மதிமுகம் அடந்தையர் ஏந்தினர் வந்தே. சந்திரன் போல முகமுடைய பெண்கள் வந்து அதை வந்து கொண்டு வந்து ரிசீவ் பண்ணுறா அப்படின்னு. பரமபதத்தில் முக்தாத்மாவை எதிர்கொள்ளுகிறவர்களைப் போலே இங்கு இருப்பவர்கள் பரமாத்மாவை எதிர்கொள்கிறார்கள் என்றால் எப்படி ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து நம்ம ஆத்மா வந்து ஜீவாத்மா வந்து பரமபதத்துக்கு போச்சு என்ன மாதிரி வெல்கம் அது கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்காரோ, அது மாதிரியான வெல்கம் வந்து இந்த பரமாத்மா வந்து இந்த கல்யாண பந்தலுக்கு வரைச்சி அவனுக்கு கொடுக்குறா அப்படிங்கிறது சொல்கிறாருன்னு. மதுரையார் மன்னன் வந்து பாருங்க, மதுரையார் மன்னன்னு சொல்லியிருக்கா. எதுக்கு சுவாமி மதுரையார் மன்னன்னு சொல்லியிருக்கா? பரமபதத்துக்கு மன்னன்னு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பேங்கிறதுக்கான இந்த வியாக்கியானம் சொல்கிறது. பரமபதத்தை விட்டு வந்து இந்த ஏற்கனவே விபவ அவதாரம் எடுத்துட்டு பரமபதத்தை விட்டுட்டு வந்திருக்கானவன் அதை காட்டிலும் விரும்பிய வடமதுரைக்கு நிர்வாககன் என்னும் இது. ஸோ அவனை வந்து பரமபதத்து நாதன்னு சொல்லாமல் மதுரையார் மன்னன், வடமதுரையில் உள்ளவாளுக்கு இவன் ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன்னாக்கா அதை விரும்பி, ஏன்னா அவனுக்கு வந்து வடமதுரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. பரமபதத்தை விட வடமதுரை நிறைய பிடிக்கும். இப்போ ஏன்னாக்கா அங்கே வந்து அவன் தவனுக்கு சௌலபியத்தை காமிக்கிறதுக்கு மனுஷா இருக்கா. பரமபதத்தை வந்து சௌலபியத்தெல்லாம் அவ்வளோ காமிக்கிறதுக்கு, நல்ல குணங்களை காமிக்கிறதுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இல்லையா. அதனால் அதை காட்டிலும் விரும்பிய வடமதுரைக்கு நிர்வாககன் என்னும் இது. அது வந்து பரமபதநாதன் என்பதை விட சிறப்பானதென்றோ. இவன் பரமபதம் நாதன் சுவாமி அப்படின்னு சொல்றது பெருசா, அல்லது மதுரையினுடைய நாதன்னு சொல்றது பெருசான்னு கேட்டாக்க அவனை பொறுத்த வரைக்கும் மதுராவினுடைய நாதன்னு சொல்றது தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி இருக்குன்னாக்கா, இது வந்து திருவாய்மொழியில் நம்ம ஒரு பார்த்துருக்கோம். அது உலகம் இது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் நன்னி அப்படிங்கிற பதிகத்தில் பார்த்துருக்கோம். ஈசன்வர்க்கு என்பனென்றலது தேயசமோ திரு வேங்கடதானுக்கு. சுவாமி நான் சொல்லலாம் சுவாமி, அவன் வந்து வானவர்க்கு ஈசன் அப்படின்னு சொல்லலாம். ஈசன் நித்திய சூரிகளுக்கே அவன் தான் ராஜான்னு சொல்லலாம் சுவாமி. ஆனால் அப்படி சொன்னால் அது அவனுக்கு அது வசத்தியா சுவாமி? இல்லை அது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறான். ஏன்னாக்கா அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பரத்துவத்தை சொல்கிறது அவனுக்கு அவ்வளோ வசதி இல்லை. அவனோட சௌலபியத்தை சொன்னாதான் அது வசதி அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்தில் பரமபதநாத மன்னன் அப்படின்னு சொல்கிறத விட மதுரையார் மன்னன் சொன்னாக்கா அது இன்னும் கொஞ்சம் வசதி, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தவிர மதுரையார் மன்னன்கிறது வந்து ஆண்டாளும் திருப்பாவையில் என்ன சொல்கிறார்? மாயன்னை மனோவட மதுரை மைந்தனை, அதுலேயும் சொல்கிறாளோ இல்லையோ மதுரையினுடைய மைந்தனவன் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ. அதனால் அது அவனுக்கு பிடிச்சது அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்று தானே இவள் திருப்பாவையில் விரும்பினாள். ஆண்டாளுக்கும் பிடிச்ச டிஸ்கிரிப்ஷன் அதுதானே அப்படிங்கிற மாதிரி. இந்த திருநாமத்தை எம்பெருமான் மிகவும் உகந்திருப்பான் என்பது பின்வரும் ஐதீகத்திலிருந்து விளங்குகிறது. சின்ன குட்டி கதை ஒன்று சொல்கிறா. apparently that story was known to Sri Vaishnavas in earlier days. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வந்து ஒரு வெண்ணைக்கு ஆடும் பிள்ளை விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்வித்து, அதாவது ஒரு கண்ணன் வந்து வெண்ணெய் கிடைக்கிறதுக்கு டான்ஸ் ஆடுறானே அந்த மாதிரியான விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு, இப்பெருமாளுக்கு என்ன திருநாமம் சார், இவனுக்கு என்ன பெயர் வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கச்சே அவன் இவன் என்று அழையாமல் அவனுக்கு இந்த மாதிரி கண்ட பேர்லாம் வைக்காத, இந்த பேர் அந்த பேர்னு வைக்காத, என்னை மதுரை மன்னன்னு அழை, மதுரை மன்னன்னே என்னை கூப்பிடு அப்படின்னு பெருமாளே அவனுடைய கனவுல வந்து சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஸ்டோரி உலாவின் இருந்தது. ஸோ அது மாதிரி இது மதுரையார் மன்னன்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் நேம் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதிர புகுத அப்படின்னாக்கா அவன் வந்து பந்தலில் என்டர் பண்ணுறச்சே நாலா பக்கமும் அதிர்றதே சுவாமின்னு அதிர்றதுங்கிற மாதிரி சொல்கிறது. அது வந்து எதுக்காக வேண்டிய சுவாமி அதிர்றது அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் சொல்கிறார். இது வந்து என்னன்னாக்கா, இது வந்து
மாங்கல்ய ஸ்தவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அழகான ஸ்தோத்திரம் இது. எப்பவும் மங்களமே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எம்பெருமான் கிட்ட வேண்டிக்கிற மாதிரியான ஒரு ஸ்தோத்திரம் இது. அதில் வந்து சேஜ் புலஸ்திய ரிஷி வந்து அது ஒரு பர்டிகுலர் ஸ்தோத்திரத்தை சொல்கிறாரு. வந்து இந்த மாங்கல்யஸ்தவங்கிறது இட்ஸ் எ ப்ரேயர் ஃப்ரம் விஷ்ணு தர்மோத்தரம் இதிகாசம். அண்ட் apparently it was well liked by சுவாமி தேசிகன், பராசர பட்டர் அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனாக்க, எந்த பகவான் அசுர அரசனான மகாபலியின் யாகத்திற்கு செல்லும் போது கடலுடன் கூடிய பூமி வருத்தத்தாலே வளைந்ததோ அப்படிப்பட்ட சர்வ ஜெகன்மயமான அந்த வாமனன் எப்போதும் எனக்கு மங்களங்களை பெருக செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றதுனாக்கா, இந்த பகவான் வந்து அவன் வந்து மகாபலி டீல் பண்ணுறதுக்காக வாமன திரிவிக்ரம அவதாரம் எடுத்தானே. ஸோ அப்போ எடுத்துட்டு அவன் வந்து மகாபலியினுடைய யஜ்ஞ பூமிக்கு போகிறானோ இல்லையோ, போறச்சே அந்த அசுர அரசனான அசுரருடைய ராஜாவான மகாபலியின் யாகத்திற்கு செல்லும் போது அவனுடைய யஜ்ஞத்துக்கு போறச்சே கடலுடன் கூடிய பூமி, அந்த உலகம், இந்த கடல் சூழ்ந்த பூமி இருக்கே, அது வந்து வருத்தத்தாலோ, ஸோ அண்டர் ஸ்ட்ரெயின் வந்து அது வந்து வளைந்தது, ஸோ பென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா, அது அதிர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அது ஸோ அந்த மாதிரி அவன் வந்து யக்ஞ பூமி, வாமனனுடைய யக்ஞ பூமிக்கு போறச்சே அதே மாதிரி பூமியெல்லாம் அதிர்ந்ததான். அது வந்து அப்படிப்பட்ட அந்த அதிர வச்சானே அவன். அப்படி அந்த சர்வ ஜெகன்மயமான அந்த வாமனன் எப்போதும் எனக்கு மங்களங்களை பெருக்கட்டும் அப்படின்னு ஸ்லோகம் சொல்றது. அப்படியே தண்டது ஸ்லோகம் and then go on to explain how this is related to our present context. Yasmin prayate Surah bhubhruto dvaratim nanamakedadavane sagarayam savamana sarvajaganmaya sadayam mamastu mangalyam மங்கல்யவிவ்ருதயே ஹரிஹி அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது, அவன் வாமனன் யஜ்ஞ பூமிக்கு போறச்சே, இந்த மகாபலியினுடைய யஜ்ஞ பூமிக்கு போறச்சே அவன் நடக்கிறச்சே உலகம் அதிர்ந்தது அப்படிங்கிறது, வைப்ரேட் பண்ணித்துங்கிறது. அதுக்கு எதுக்காக வேண்டி சுவாமின்னு சில பேர் கேட்டாலாம். என்ற விடத்தில் பூமி நெளிந்தது என்று எழுதியிருப்பதை பார்த்து இதற்கு பொருள் என்ன என்று சில பண்டிதர்களை கேட்டார்கள். சில வந்து பண்டிட்ஸ் கிட்ட கேட்டாலாம், எதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்றாருன்னு. அதற்கு அந்த பண்டிதர்கள் வந்து, சுவாமி இதை நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே, இவன் சர்வேஸ்வரன், வாமனன் வந்து சர்வேஸ்வரன், அதனால் அவன் நடக்கிறது பூமி தாங்க முடியுமா, அதனால் அது அதிர்றது அப்படிங்கிற அர்த்தத்தில் இவன் சர்வேஸ்வரன் ஆகையாலே பூமி நெளிய சொல்ல வேண்டுமா, அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலாம். இதை கேட்டிருந்த நஞ்சியர்ங்கிறது ஆச்சாரியர், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தன்னுடைய ஆச்சாரியரான அந்த பராசர பட்டர்கிட்ட கேட்டாராம். இதற்கு கேட்டிருந்த நஞ்சியர் இப்பொருள் சரியோ என்று பட்டரை கேட்க, பராசர பட்டர்கிட்ட, சுவாமி உங்களுக்கு இந்த அர்த்தம் சரின்னு தோன்றதா சுவாமி, உமக்கு தேவர் இருக்கு சரின்னு தோன்றதான்னு கேட்கறச்சே அதுக்கு ரொம்ப அழகான அர்த்தம் ஒன்று இவர் சொல்றார். பராசர பட்டர் சொல்றாராம், இல்லை அதனால நடுங்கலை, எதனால நடுங்கிதுனாக்க, இவனுக்கு வந்து கொடுத்தே பழக்கம், எல்லாருக்கும் கிவ்னு கொடுத்தே பழக்கம் அவன். ஆனால் இப்போ ரோல் ரிவர்ஸ் ஆகி இவன் வந்து யாச்சகம் வாங்க போறானோ இல்லையோ, அது வந்து இட்ஸ் அன் அன்யூஷுவல் ரோல் ஃபார் ஹிம். அந்த ரோல் வந்து அவனுக்கு டென்ஷன் கொடுத்துருத்து, அந்த டென்ஷனில் அவனுக்கே பாடி நடுங்க ஆரம்பிச்சிருத்து. அந்த நடுக்கம் வந்து இட் காட் டிரான்ஸ்மிட்டட் டு தி பூமி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். இவன் இது சொல்கிறாரு, கொடுத்தே பழகியவன், கொடுத்தே பழகினவன் வந்து யாசிக்க வந்தான் ஆகையால, யாசிக்கிறதுக்குன்னு வந்திருக்கான். அந்த ரோல் ரிவர்சல் இது. அந்த பதற்றம், அந்த டென்ஷன் வந்து அதனால பூமி அதிர புகுதான் என்பதே இதற்கு பொருள் என்று அருளி செய்தார். அதுதான் பராசர பட்டருடைய எக்ஸ்பிளனேஷன். அது மாதிரி மூவடி மண்ணுக்காக இப்படி பதறி வருகின்றவன். ஸோ இங்கே எதுக்கு சுவாமி அதிர புகுதக்கனா கண்டேன், இங்கே எதுக்கு அதிர்றது அப்படின்னாக்க, இந்த மூவடி மண்ணுக்காக எப்படி பதறி வர, 3 அடி மண்ணு வாங்கணுங்கிறதுக்காக வேண்டிய நடுங்கின்றே வந்தானே அவன் வந்து ஆண்டாளை பெறுவதற்கு அதிர அடியிடுவது வியப்பில்லை என்றோ, இந்த ஆண்டாள் கிடைக்கணுமே நமக்கு அப்படின்ற ஒரு டென்ஷனோட வரானோ இல்லையோ, அந்த டென்ஷன்னால அவனுக்கு உடம்பே அதிர்றது. அது வந்து இட் கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தி எர்த். அப்படி ஆண்டாளை பெறுவதற்கு அதிர அடியிடுவது வியப்பில்லை என்றோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் கனா கண்டேன் தோழி, நான் இப்படி கடவுள் கண்டது நான் ஆனாலும் அதற்கு என்னை விட உகப்பவள் நீ என்றோ என்று
நடக்கிறதுன்னு அழகாக சொல்கிறார் பாருங்க. அதான் இந்த மாதிரி கனவு எனக்கு வந்து தோழி, நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னாக்கா, இந்த மாதிரி கனவு வந்ததேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் என்னோட இன்ட்ரெஸ்ட்டில் உனக்கு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் இது ஆசை உண்டு இல்லையா? அதனால் எனக்கு ஒரு சந்தோஷமாக நடந்ததுன்னா என்னை விட நீ கூட கொஞ்சம் சந்தோஷப்படுவ இல்லையா? அதனால் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படி தானே இருக்கணும். நமக்கு நல்லது நடக்கிறச்சே நம்ம சந்தோஷப்படுறத விட ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் ஒன்று கூட கொஞ்சம் சந்தோஷப்படுவான் நமக்காக வேண்டி. அந்த மாதிரி இல்லையா நீ சக்கியே, அதனால் உனக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி இந்த பாசுரத்தோடு முடிச்சுக்கலாம். அப்புறம் மீதி உள்ள 5 பாசுரங்கள் ப்ளஸ் பலஸ்ருதியை வந்து அடுத்த பார்ட் 2 அது உபன்யாசத்தை பார்த்து முடிச்சிடலாம். பொறுமையாக கேட்டதுக்கு அடியேனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளைவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொருத்தீர். அருளாலிவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. मङ्गलं कोसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मङ्गलं. कवितार्के सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्त गुरवे नमः. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.